மூமினான ஆண்களும் பெண்களும் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். அப்போ மூமினான ஆண்கள் பெண்கள் இருபாலாருமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடமை கட்டுப்பாடு நமக்கு இருக்கிறது. நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டிய அந்த வழிகாட்டுதலை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்றான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் எதை ஏவினார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டும் உங்களுக்கு தடுத்தாரோ அதை விட்டும் விலகி நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சமூக ஊடகங்களின் சவால்களும் அதனுடைய சாதனைகளும் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்கள், ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு பகுதிகளாக சமூக ஊடகங்களை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், அதனால உள்ள சாதக பாதகங்கள் என்ன என்ற ஒரு விளக்க உரை அடிக்கடி நடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது. திடீரென்று நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான். ஊடகங்கள் என்று சொல்லும்போது ஒருத்தருடைய கருத்தை அடுத்தவருக்கு எத்தி வைப்பதற்கு பயன்படுத்துவது ஊடகம். கூச்சலிட்டு ஒரு மலை மீது ஏறி நின்று தன்னுடைய கருத்தை சொல்வது ஆதி காலத்து மனிதர்களுடைய செயற்பாடாக இருந்தது. அதை முரசறைதல் அப்படி என்று வந்தது. அந்த முரசறைதல் காலப்போக்கிலே கடிதங்களாக மாறியது. அதுக்கு பிறகு அது வானொலிகளாக, தொலைபேசியாக, அது இன்டர்நெட்டாக மாறி இன்றைக்கு ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, வாட்ஸ்அப்பு இப்படியான சமூக ஊடகங்களாக இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகையும் குளோபல் வில்லேஜ் என்று இன்றைக்கு வர்ணிக்கிறார்கள். குக்கிராமம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குக்கிராமம். இப்ப நம்முடைய நாட்டுக்கு ரூபா, சவுதி அரேபியாவுக்கு ரியாலு, ஜப்பானுக்கு எண்ணு, இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்ன செய்தா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு நாணயத்தை கொண்டாந்து அந்த நாணயத்தை வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ஆள் ஆளணும்ங்கிற திட்டத்தை கொண்டு வருது. அப்ப அந்த ஹிப்டோ கரன்சி என்கிறது, பிட்கோயின் என்கிறதெல்லாம் பொதுவான நாணயமா போச்சு. எல்லா நாட்டுக்கும் பிட்கோயின் தான். அதை கையால தொட முடியாது, ஆன்லைன்ல தான் இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஸ்டைல தீர்மானிக்கிறது ஒருத்தன். அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தாங்க. 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், சூரத்துல் மாயிதாவுல, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்து விட வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், உங்களை எதிர்க்கிற விடயத்தில் அவர்கள் ஆளுக்கால் நண்பர்களாகி விடுவார்கள். அவர்களுக்குள் எதிர்ப்பு இருந்தாலும் முஸ்லிம்களை எதிர்ப்பதில் அவர்கள் கைகோர்த்துவார்கள். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ராணுவம் ஆயுதம் கொடுக்குது. அவன் யூதன், இவன் கிறிஸ்தவன். ஆனா நம்மளை அடிக்கிறதுக்கு அவன் பார்ட்னர் ஆகிறான். இது அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். அவனை நீ வழிகாட்டியா எடுக்காத. யாரு அவர்களை தன்னுடைய வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டார்களோ ஃபஹுவ மின்ஹும், அவனை சார்ந்தவதான். அப்படி என்று அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்துல சொல்லி காட்டிட்டான். இவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரங்களை எல்லாம் தீர்மானிக்கிறார்கள். அந்த கலாச்சாரத்தை தீர்மானிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் இந்த சமூக ஊடகங்கள். இந்த சமூக ஊடகங்களினூடாக நமக்கெல்லாம் இன்டர்நெட்டை இலவசமா கொடுத்து, ரொம்ப சீப் ரேட்டு கொடுத்து, நம்முடைய கையில போனை கொடுத்து, அதுல தேவையான ஆப்பை உருவாக்கி நம்ம எல்லாருமே அவன் திட்டத்தை பின்பற்றுறதுக்கு அவன் லேசுபடுத்தி கொடுத்திருக்கிறான். மதங்கள், நிறங்கள், இனங்கள், நிலங்கள் எல்லாத்தையும் தாண்டிய நம்மெல்லாம் அவனுடைய ஒரு கருத்துக்கு உடன்பட்டு போற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாங்க. லதத்தபிஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிபரன் பிஷிபரின் வ திராஅன் பிதிராஇ, உங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் சாணுக்கு சான், முளத்துக்கு முளம் பின்பற்றுவீர்கள், கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவன் ஒரு உடும்பு பந்துக்குள் நுழைந்தால் லஸலக்துமுஹு, நீங்களும் நுழைவீர்கள். அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யஹூது வன் நஸாரா யா ரசூலல்லாஹ், யூத கிறிஸ்தவர்களையா இப்படி மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றீர்கள் என்று கேட்டபோது, சும்மமன், வேற யாரு, அவங்களத்தான்.
அவங்களைத்தான் சொல்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இப்ப அவன் பட்டின மாதிரி முடி, அவன் உடுத்த மாதிரி உடுப்பு, அவன் போட்ட மாதிரி செருப்பு, அவன் நடந்த மாதிரி நட, எல்லாமே அவனுடைய ஸ்டைலு நமக்கு வருது. பேச்சுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேலி சித்திரம் எழுதிய டென்மார்க்குக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறோம். நம்முடைய பலஸ்தீன் முஸ்லிம்கள் மீது குண்டு போறான், அந்த இஸ்ரேல் மீது சாபமிட்டு இருக்கிறோம். ஆனா அவன் ஸ்டைல்ல முடிய வெட்டி தான் நம்ம பையன் இருக்கிறான். இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்தது. பலஸ்தீன் மீது குண்டு போடாதே என்று அவன் தலையை பாரு, யூதன மாதிரி முடி வெட்டிக்கான், வளைச்சி அப்படியே ஓரமா வெட்டி மேல மட்டும் வச்சிக்கிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப தடுத்தது. கஸ்ஸு என்று சொல்வது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஸு. கஸ்ஸு முறையில் முடி வெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள், தடுத்தார்கள். என்ன கஸ்ஸு முரண்டா? ஒரு பக்கத்தை சிரைச்சி ஒரு பக்கத்தை வைக்கிறது. அதான் பெசனா தெரியுது. நம்ம முஸ்லிம்கள் மீது குண்டு போடுறவன் ஸ்டைலு நமக்கு நல்லா தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஸ்டைலு நமக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது. கரண்டை காலுக்கு மேல உடுங்கண்டு ஆண்களை சொன்னா உடுக்க மாட்டேங்கிறாங்க, கரண்டை காலுக்கு கீழே பெண்களை உடுங்கண்டா உடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நபிக்கு மாற்றமா செய்யறதா இருந்தா மனசுக்கு ஷைத்தான் விருப்பத்தை உண்டாக்குறான், அவ்வளவுதான். நபியை பின்பற்றத்துல நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல, இஷ்டம் வருது இல்ல. தப்பி தப்பி நம்முடைய கணவனுக்கு தாடி வந்தாலே என்ன இது, இதை வலிச்சிட்டு வாங்க, விரக்தி ஆண்டு ஆக்கள் கேட்கிறாங்களாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் விரக்தியில இருந்தாங்களா தாடி வச்சுக்கிட்டு? அப்ப தாடியை வைக்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்லுது. ஸ்கூலுக்கு போனா பிள்ளைக்கு தாடி வளர்ந்துட்டேன்னா வெட்டிட்டு வாங்குறான் பிரின்சிபல். முஸ்லிம் ஸ்கூல் இத்தனைக்கும் ஆசிரியர்கள் முஸ்லிம்கள், நிர்வாகம் முஸ்லிம், இலங்கை அரசாங்கம் முஸ்லிம் பாடசாலை என்று உங்களோட கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றுங்கன்னு நமக்கு தந்திருக்கு. அதனாலதான் கிராத் ஓதுறோம், தொப்பி போறோம், பர்தா போறோம். ஆனா தாடி மட்டும் வைக்க மாட்டேங்கிறோம். தொப்பி போட சொல்லி இஸ்லாம் சொல்லல, ஆனா தாடி வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. தொப்பி போடுறது கட்டாயம் கிடையாது, அது துருக்கிய பழக்கம். அதனாலதான் துருக்கு தொப்பி என்று இதுக்கு பேரு, துருக்கியர்கள் போட்டதனால. முஸ்லிம்கள் தொப்பி போடணும் இல்ல, சஹாபாக்களும் தொப்பி போட்டுக்கின்றதாக ஹதீஸ் இருக்குதா? ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டதாக ஒரு ஹதீஸ் இருக்குமா? இல்லையே. ஆனா தொப்பி போடுறோம், நாங்களும் போடுறோம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இது கட்டாயம் கிடையாது. இதை வச்சுட்டு கூட நான் பேசிட்டு இருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாடி கட்டாயம் வைக்கணும். அந்த தாடியை வச்சுட்டு போனா திஸ் நாட் டிசிப்ளின். அங்க சொல்றாங்க ஸ்கூல்ல என்னன்னு கேட்டா, அதாவது ஸ்டைல், அது டிசிப்ளின் இல்லை, ஒழுக்கம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் வைக்க சொன்னது உங்களுக்கு ஒழுக்கம் இல்லாம தெரியுது. யூதன் உங்களுக்கு தந்த வழிமுறை உங்களுக்கு ஒழுக்கமா தெரியுது. இதுக்குள்ள பலஸ்தீன் மீது குண்டு போறது எதுக்குறோம் நம்ம, இதான் நம்ம லட்சணம். என்ன நடந்துகிட்டு இருக்குது சிந்திச்சு பாருங்க. அப்ப இவங்க தான் அவங்க ஸ்டைல நம்மளை பின்பற்ற வைக்கிறாங்க, நாங்க நம்முடைய ஸ்டைல பின்பற்றணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் நம்முடைய தலையெழுத்த மாத்துது. நிறைய திருமணங்கள் விவாகரத்துல போய் நிக்கிறதுக்கு காரணம் இந்த சமூக ஊடகங்கள் தான். இந்த போன் வரதுக்கு முன்ன இருந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊருக்குள்ள ஒரு டெலிபோன் இருக்கு, சில நேரம் ஊர்ல டெலிபோனே இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல தான் டெலிபோன். அப்ப தந்தி அடிக்கிறது என்ற ஒரு கலாச்சாரம் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. தந்தி என்றாலே தெரியாது. தந்தி அடிக்கிறதுங்கிறது தெரியுமா? நம்மளோட ரிலேஷன்ல ஒருத்தன் யாழ்ப்பாணத்தில் இருப்பான், அங்க ஒரு மையத்து விழுந்துரும். போன் பண்ணி சொல்றதெல்லாம் தெரியாது. அங்க போய் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நம்ம அட்ரஸ கொடுத்து தந்தி என்ன எழுதுபான். பாப்பா மவுத்து அவசரமாக வரவும் சொல்ல சுருக்கினா தான் காசி குறையும். சொல்லுக்கு இவ்வளவு இருக்குது. பாப்பா மவுத் ஆயிட்டார் வரவும், இவ்வளவுதான். அது அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்ட் ஆபீஸுக்கு கால் பண்ணி அட்ரஸை நோட் பண்ணுங்க, பாப்பா மரணம் உடனடியாக வரவும் என்று சொல்ல அவர் அதை எழுதி எடுத்துக்கிட்டு ஓடி வருவார். அதான் தந்தி. அங்க வந்து பெல் அடிப்பாங்க போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட்மேன். பெல் அடிச்சோன்னா என்ன தந்தி வந்திருக்கணும் பதட்டம். தந்தி வந்தாலே ஏதாவது சிக்கல் தான். தந்தி வந்திருக்கா அவனே வாய்ச்சி காட்டுவான், பாப்பா மரணம் பெறவும், அவ்வளவுதான். இப்படித்தான் போன் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா நாம நிம்மதியா இருந்தோம், நாம நிம்மதியா இருந்தோம், நாம நல்லா இருந்தோம், நாம நல்ல ஒற்றுமையா இருந்தோம், எல்லாரும் நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். காலப்போக்குல அந்த லேண்ட் போன் கொஞ்சம் அதிகமாகி வீட்டுக்கு ஒரு தொலைபேசி வந்துச்சு. எல்லாரும் வீட்டுல லைன் எடுக்கிறாங்க, போன்கள் வருது. அப்போ ஒரு ஊர்ல ஒரு ஆஜியார்கிட்ட போன் இருக்கும். வெளிநாட்டுக்கு போனவர் வெள்ளிக்கிழமை போன் எடுப்பாருன்னு இங்க காத்துக்கு நிப்பாங்க. மணி அடிக்கக்குள்ள ஓடி போய் ஹலோ யாரு, எங்களோட மகனா அண்டு கேட்டுக்கிட்டு 4 பேர் நிப்பாங்க. நாங்க உங்களோட மகன். அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த ஊர்ல நம்மட வீட்டை போன் வந்து பேசுறாங்களே. அப்போ வெளிநாட்டுல இருக்கிறார்கள் போன் பேசுவாங்க. மறுபடியும் அது அப்படியே போய் எல்லாருக்கும் பரவிச்சு.
அந்த நேரத்தில் எல்லாம் வீட்டுக்குள்ள மணி அடிக்கும், ரோட்டிலையும் ஒழுங்கையிலையும் வாசல்லையும் நிக்கிறார்கள், ஓடி வந்து வீட்டுக்குள்ள பேசினாங்க. அது ஹேண்ட் போன், அது வந்து லேண்ட் போன். இப்ப ஹேண்ட் போன் வந்துச்சு, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு போன், 2 போன், ஒரு போன்ல 2 சிம்மு, அதுக்குள்ள 2 போனு, 4 சிம்மு. இலங்கையில் உள்ள மக்களுடைய தலைகளை விட சிம்முகளுடைய தலை தான் அதிகம். ஒரு ஆளுக்கு டயலாக் நம்பர் கொடுத்தா ஏர்டெல் இல்லையான்னு கேட்கலாம். ஏர்டெல் கொடுத்தா இத்திசாகத் இல்லையா, ஹஜ் இல்லையா, அப்படி எல்லாம் இருக்கு. 4 சிம்மும் இருக்கு நம்ம பேர்ல. அப்ப இப்படி எல்லாருக்கும் அப்படியே போன் வந்துச்சு. இப்ப முதல் லேண்ட் போன், வீட்டுக்குள்ள மணி அடிக்கும், வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து பேசினாங்க. இப்ப ஹேண்ட் போன், வீட்டுக்குள்ள மணி அடிக்கும், ஹலோண்டுக்கு போய் ரோட்ல நின்று பேசுறாங்க. என்னடா வீட்டை பொண்டாட்டி இருக்கா? இப்ப மாறி போச்சு. அப்ப இந்த போன் வந்துச்சு, இந்த போன்ல போன் பேசுறதுக்கு தான் போன் வந்துச்சு. ஆனா போனை வேண்டி போன் பேசாம மத்ததெல்லாம் செய்யற அளவுக்கு ஆப்புகள் வந்தாச்சு. டிக்டாக், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்துச்சு. நல்லம் இந்த சமூக ஊடகங்கள், இந்த சமூக வலைத்தளங்கள் நல்லம். அதெல்லாம் நல்லது செஞ்சா நல்லம். கத்தியால பழமும் பட்டெல்லாம் கொலையும் செய்யலாம். எதை செய்யறதுங்கிறத நாம தீர்மானிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வழிகாட்டணும்ங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். நம்முடைய குழந்தை கையில கொச்சிக்காய கொடுப்போமா, கத்திய கொடுப்போமா? இல்ல. சில மருந்து போத்தல்களையே பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வைக்காதீங்கன்னு அதுல அச்சுறுத்தல் போட்டிக்கான். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா என்னன்னு? பிள்ளைக்கு பூசுறதுக்கு ஓடிக்குளம் பண்றோம் இல்ல, ஓடிக்குளம். அது யாருக்கு பூசுறது? பிள்ளைகளுக்கு. அந்த ஓடிக்குளம் கொஞ்சம் எடுத்து அதுல என்ன எழுதிருக்குன்னு கொஞ்சம் வாசி பாருங்க. சிறுவர்களை விட்டு தள்ளி வைக்கவுமா? அப்ப என்னத்துக்கு பூசுறது? அதுல எழுதிருக்கு சின்ன குழந்தைகளை விட்டு தள்ளி வைக்கவும். அப்ப பிள்ளைகளுக்கு இது வரப்போடாது, கிட்ட நிக்க போடாதுன்னு தள்ளி வைக்கிறோம் இல்ல கத்திய. பயன்படுத்தக்கூடாத பருவத்தில் போனை நாம கையில கொடுக்கிறோம். பிள்ளைகள் இன்னைக்கு கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம், குடும்பங்கள் சீரழியறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஊடகங்கள் தான், இந்த சமூக வலைத்தளங்கள் தான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பேச்சு அதிகமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள், கணவன் மனைவி பேசுவதை தவிர. அப்ப விடிய விடிய பேசினாலும் அவங்களுக்கு குற்றம் இல்லை. இப்ப விடிய விடிய பேசுறாங்க, ஆனா கணவன் மனைவி இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு. அப்ப எப்படி இந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்? சிந்திச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? இதனால எவ்வளவு பெரிய சீரழிவு என்றால், நிறைய பேசணும். முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். ஸ்கூல் ஆசிரியர்கள் இதுக்குள்ள இருக்கலாம், வெளியில கேட்டுட்டு இருக்கலாம். அங்க மன்னிக்கணும், நாம செஞ்ச ஆகப்பெரிய ஒரு தவறு ஜூம் கிளாஸ் தான். இந்த கொரோனா வந்ததால பிள்ளைகளை படிப்பு வீணாக கூடாதுன்னு ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனா ஜூம் கிளாஸ நிப்பாட்டிட்டு ஸ்கூலுக்கு விட்டு இருந்தா கொஞ்சம் பேர் மவுத் ஆயிருப்பாங்க கொரோனாவில். ஜூம் கிளாஸ் வந்ததால நிறைய பேர் செத்து மூச்சு விட்டுக்குள்ளாத்துறாங்க. ஒருத்தருக்கும் உசுறு இல்லை, கொஞ்சம் பேருக்கு சும்மா மூச்சு விட்டு சில சவங்கள் உலாத்து. ஏன்னா அந்த ஜூம் கிளாஸ்ல எல்லா மானமும் போயிட்டு எல்லாம் முடிஞ்சு. எதை நாம முக்கியமா உயிரை கொடுக்கறதுக்கு வச்சிருப்போமோ அது போயிட்டு இந்த ஜூம் கிளாஸால. ஏன் அது பிரச்சனை ஆயிடுச்சுண்டா, இந்த சின்ன பிள்ளைகள், இந்த மாணவ பருவம்ங்கிறது ரொம்ப வேகமானவங்க. நீங்க பாருங்க, உங்களோட இளசுகள் குமரி பிள்ளைகள கையில போனை கொடுத்து, பொடியமார கையில போனை கொடுத்து விட்டு அந்த ஸ்பீட பாருங்க, அவன் மெசேஜ் அடிக்கிற ஸ்பீடு முடிஞ்சு. அவங்களுக்கு கொண்டு ஒரு பாசைய உருவாக்கி வச்சிருக்காங்க, நம்ம வழங்கிக்க மாட்டோம்.
அது ஒரு பாஸ், ஒரு ஒரு இங்கிலீஷ் எழுத்துல ஒரு வார்த்தையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. NAD. நாம என்ன வாசிப்போம்? நட் என்று வாசிப்போம். என்னடி என்று கலவல். முடிச்சு. அப்ப இப்படி ஒரு சொல்லுல எல்லாம் என்ன செய்ய, ஸ்பீடு கட கட கடந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஸ்பீடு. அதுல கையில ஜூம் கிளாஸ் கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பார்வைக்கு பாடம் நடக்கும். அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சவுண்டு சேர் கத்துறது கேட்டுக்கிட்டான் இருக்கும். அந்த பிள்ளையோட கையில வேற ஒரு லெட்டர் போயிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? நிறைய பிள்ளைகள். நான் ஆரம்பத்துல என்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து வரும் ஆபத்து ஜூம் கிளாஸ். எந்த டைம்ல? கொரோனா டைம்ல எனக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நம்மள விமர்சிக்கிறதுக்கு கண்ட ஒரு கூட்டம் இருக்கிட்டாங்க. கல்வியிட பொறுமதி தெரியுமா உங்களுக்கு? விமர்சனம். கல்வியிட பொறுமதியும் தெரியும், கற்பிட பொறுமதியும் தெரியும் என்று நான் ஒரு ரிப்ளை அதுக்கு. ஏனண்டா இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 மாதத்துக்குள்ள இந்த பள்ளி வாசலுக்குள்ள இருந்து சொல்றேன், அல்லாஹ் மீது ஆணையாக 15 வயசுக்கு உட்பட்ட 6 பிள்ளைகள் எனக்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வரப்பட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 6 பேர். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்கிட்ட கொண்டு வராங்க. 15 வயசுக்குள்ள, வேற பெரிய வயசும் இல்லை. எல்லா தப்பு நடந்துச்சு. கண்ணீரோட வந்து நிக்கிறாங்க. ஹலால் அண்டா விஷம் குடிச்சு நாங்க குடும்பத்தோட சாகுறதுக்கு இருக்கமென்ற ஒரு பேரண்ட் சொல்லு. இவள் செஞ்ச வேலை போன். ஏன்னா அந்த போன் வந்து எல்லாம் செய்யும். போன் வந்து கூட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்கும், எல்லாம் செய்யும். இதால வா, இதால வா, இப்ப லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன், இந்த நூடு இதால வாய், எல்லாம் செய்யும். வழங்கிட்டா சேவல் தான் போட்ட விரசுற வாழ்க்கையில நாம பார்த்தது. ஆனா போடு சேவல்ல விரசுறத இப்ப பாக்குறோம். இந்த போன் வந்தது பிறகு நம்ம பாக்குறோம். போடு சேவல்ல விரசுற. ஆனா கோழி இல்ல சத்தியமா. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு இருக்குது. அப்ப இந்த பிள்ளைகள கையில போனை கொடுத்துட்டு இன்றைக்கு ஆசிரியர் சமூகம் கலங்கி நிக்கிறாங்க. ஒரு சில ஜோனல்ல ஜட்டி அறிவிப்பு கொடுத்திருக்கிறார், ஜூம்ல எந்த கிளாஸும் இனிமேல் நடைபெறாது, போன்ல எந்த கல்வி நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது. யாராவது ஆசிரியர்கள் போன் மூலமாக உங்களுக்கு பாட சிலபஸ்கள் அனுப்பினால் எங்களிடம் புகார் செய்யுங்கள் என்று சில ஜோனல்ல சொல்லப்பட்டிருக்கு. என்று அவங்க அனுபவிச்சுட்டாங்க. சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த சமுதாயம் சந்திச்சு. அப்ப எப்படி இந்த கையில போனை கொடுக்கிறது? இந்த பிள்ளைகள கையில எப்படி போனை கொடுக்கிறது? பேரண்ட்ஸுக்கு தெரியாது. அது பேபே, அதுக்கு தெரியும். அதுல டவுன்லோட் பண்ணி அவன் பேசி, அதுல டிக்டாக் பண்ணி, அதுல வீடியோ பேசி, அதை திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு கையில கொடுப்போம். எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்லையே, ஒன்றும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை வேகமாக செய்யக்கூடியதுதான் நம்முடைய பிள்ளைகள். அதுகிட்ட போனை கொடுத்துட்டு படிப்பிக்கமா நாம. அப்ப அந்த டைம்ல தான் நான் பேசினேன், கற்பை இழந்து பட்டம் பெறுவதை விட கற்போடு பட்டிக்காடாயிருக்கின்ற. அதை கொஞ்சம் பேர் விமர்சிக்கிறான். அவன் எப்படி படிச்சவனா இருப்பான்? இந்த வார்த்தை வழங்காத விமர்சனம் செய்யக்கூடியவன் எப்படி படிச்சவனா இருப்பான்? இதே விளங்க தெரியாதவன் எப்படித்தான் சர்டிபிகேட் வாங்கினான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னேன்? மானம் மரியாதையோட இருந்து தான் சொன்னேன். இதை இஸ்லாத்தை விட்டுட்டு சாதிக்கிட்ட கேட்டு பாருங்க. மனுஷன் அதைத்தானே சொல்றான். என்ன மதமா இருக்கட்டும், எவனாவது மானத்தை இழக்க தயாரா? அது ஹிந்துவா இருக்கட்டும், பௌத்தனா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், குறவனா இருக்கட்டும், அவன் பொண்ணுல கை வைக்கிறத விடுவானா? பார்த்துட்டு இருப்பானா? கத்திய தூக்க மாட்டானா? மானம் போறதை எவனாவது ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். அதுதானே நான் சொன்னேன். நான் சொன்னா அது விமர்சனம் ஆகுது. அப்ப இந்த கல்வி நடவடிக்கைகளுக்காக இந்த ஜூம் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆயிச்சே, முடிஞ்சு போச்சு. மேற்கத்தைய கலாச்சாரம் வந்துட போகுது. இப்ப மேற்கத்தைய கலாச்சாரம் நம்ம மொடன் மேற்கத்தையும் வெள்ளக்காரன் நாம சொல்றோமே, அவன் கலாச்சாரத்தை நாம செய்வோமா?
எத்தனை பேர் யூரோப்புகளுக்கு போய் குடியிருந்துட்டு முடியாம இங்க வர்றாங்க. சின்ன சிறுசுகள் இருக்கிறதுனால அங்க உள்ள ஸ்கூல்ல உள்ள சில விஷயங்களை என்னால பேச முடியாது. அவ்வளவுக்கு சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு அள்ளி கையில கொடுத்துட்டாங்க. 18 வயசுக்கு பிறகு பிள்ளைகிட்ட வாப்பா ஏன் லேட்னு கேட்டா அவன் போலீஸுக்கு கால் பண்ணுவான். இதான் ஐரோப்பா. 18 வயசு பிறகு அவன் எத்தனை மணிக்கு வேண்டாலும் பெறலாம், அவள் எத்தனை மணிக்கு வேண்டும் என்றாலும் பெறலாம், அவள் எத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டி வந்து அவள் ரூம்ல இருக்கலாம். இந்த ஐரோப்பிய கலாச்சாரம் தான் நமக்கு தேவைப்படுதா? அந்த அளவுக்கு மாற போறோமா? நம்ம இஸ்லாம் தேவையில்லையா நமக்கு? நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய சிறுசுகளை வளர்க்க கூடாதா? அப்ப இந்த போனை கையில கொடுத்துட்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்குது. அவ்வளவுதான், நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்குது. கொடுத்துடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த போனை கொடுக்கிறோம். இந்த போனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாத்துறோம். அவ்வளவுதான். நாம செய்யக்கூடிய தவறுகள். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்முடைய உம்மா வாப்பா எப்படி நம்மளை வளர்த்தாங்கண்டா, வீட்டுக்கு பிச்சைக்காரி வந்தாலும் புள்ளட கையில அரிசி கொடுத்து அன்னரம் அரிசி கொடுக்கறது. நம்மளை தூக்கிட்டு போய் அப்பாவுக்கு கொடுங்க, பாட்டிக்கு கொடுங்க, கொடுத்து போட்டு பாய். சின்ன பிள்ளைகளுக்கு கருணை காட்டப்படுது. ஜீவகாருண்யம். கோழிக்கு தீன் போறது புள்ளட கையால, குருவிக்கு குறுநல் அறிகிறது புள்ளட கையால, கிளிக்கு கொடுக்கிறது புள்ளட கையால. இப்படி ஜீவகாருண்யம் பிள்ளைகள் ஊடாக காட்டப்பட்டது. மனுஷன்ல இருந்து மிருகம், பறவை எல்லாத்துக்குமே. சில நேரம் வீட்டுல வளர்க்கிற பூனைக்கு கூட அந்த புள்ளட கையால கொண்டு சோறு வச்சு அது பாவம் அது சாப்பிடட்டும் பாருங்க பாபா என்று பிள்ளைகளுக்கு இரக்கத்தை படித்து கொடுத்தோம். இப்ப உள்ள பிள்ளைகள் எப்படி படிச்சு கொடுக்கறோம் தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. கையில ஒரு ஆப், கையில ஒரு ஐபோன், ஐபேட், அதுல இருக்கிற கேம் என்ன தெரியுமா? குழந்தை பிள்ளைக்கு இருக்கிற கேம் என்ன தெரியுமா? நாசம் பண்றது, அநியாயம் பண்றது. பழங்கள் வரும், அந்த பழத்தை கையால எப்படி வெட்டி விடணும். பழம் அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கும், கையால விட்ட நாசமா உருப்படியா உன்னை இருக்க விடாத. இதான் அந்த மனசுக்குள்ள பதிய வைக்கிறது. அடுத்தது எறும்பு, பூச்சி, கட்டரம்பு, தேனி இதெல்லாம் இறங்கிட்டு வரும். அதை கையால நைச்சு சாவடிக்கணும். நைச்சு 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 செத்தா சந்தோஷம். அங்க ஜீவகாருண்யம், இங்க வரட்டு மனசை கொண்டாடுறோம். சாவாடி. அப்படியே கொஞ்சம் வயசு 2 3 ஆயிட்டு போனா கார் ரேஸ். ஓடு கார் ரேஸ். காரை மட்டும் தான் ஓடுறானா? ரோட்ல நடந்து ஒரு ஆளுக்கு அடிச்சு விட்டு அவர் செத்து கிடப்பார். உமா பக்கத்துல இருந்து எப்படி அடிச்சா? அப்ப என்ன? மனுஷனை சாவாடி, மனுஷனை சாவாடி, அடி கொள்ளு. இப்படி எல்லாம் நம்முடைய பிள்ளையோட மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரோக்ராம டிசைன் பண்ண எப்படி பண்ணிக்க பாத்தீங்களா? யார் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் டிசைன் பண்ணா? இந்த கார்ட்டூனை கொண்டு வந்து அதுல சில சைக்காட்டிஸ்ட்களை கொண்டு வந்து அவங்களோட ஆலோசனைகளோட இந்த கார்ட்டூன் படம் சித்தரிக்கப்படுது. டெஸ்னி என்கிற ஒரு யூதனின் தலைமையில. அதனாலதான் எந்த கார்ட்டூனை நீங்க ஓபன் பண்ணினாலும் அதுல முதல் வாரது டெஸ்னி வேர்ல்டு. டெஸ்னி வேர்ல்டு என்று வரும். அந்த டெஸ்னி செத்து போனா அது நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால. அவனுடைய திட்டங்கள் இன்னும் இருக்குது. இந்த கார்ட்டூன் ஊடாக, கேமுகள் ஊடாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய திட்டம். மொத்தம் உலகத்தில் எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இருப்பாங்க? 1,75,00,000 யூதர்கள் தான். அதுல இப்ப கொஞ்சம் பேர் செத்துட்டா 1.5 கோடியா இருக்கும். அவ்வளவுதான். நீ அண்ணளவா போட்டு பாரு, 2 கோடி தான் யூதன் ஒட்டுமொத்த உலகத்திலேயே. அவன் யூதனை தவிர வேறு எவனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இஸ்லாம் மதத்துக்கு ஒருத்தன் பெறலாம், கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருத்தன் பெறலாம், பௌத்த மதத்துக்கு ஒருத்தன் போகலாம், யூத மதத்துக்கு ஒருத்தனும் போக இயலாது. அவன் சட்டம் சரியா தான் போட்டு வச்சுக்கான். யூதனுக்கும் யூதச்சிக்கும் பிறந்தா தான் யூதன். இன்னொருத்தன் இடையில வர முடியாது. யூதர்கள் தான் மனிதர்கள், மற்றதெல்லாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறதுதான் அவர்களுடைய திட்டம். அப்ப அவன் இந்த உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் உருவாக்கிய இந்த
கார்ட்டூன் படங்களாலும் டிவி கேம்களாலும் அவர்களுடைய மனநிலை சுரண்டப்படுகிறது. இம்பாசிபிள பாசிபிளா காட்டினால் மூளை டிஸார்டர் ஆகும் என்கிற ஒரு தியரியை கொண்டு வந்து டெஸ்னி என்ன செஞ்சான், இந்த கேம்களை உருவாக்கினான். இம்பாசிபிள் பாசிபிளா காட்டப்படும். நம்ம எத்தனை மணி நேரம் ஆனாலும் மேஜிக் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி தூக்கம் வராது. அப்படி எங்கிறாம் புறா வருது, அப்படி எங்கிறாம் முயல் வருது. ஏன்? அது இம்பாசிபிள் பாசிபிள் ஆகுது. சாத்தியம் இல்லாத விஷயம் நடக்குது. மூளை அப்படியே உன்னிப்பா கவனிக்கும். கார்ட்டூன் படமும் அதான். தண்ணியில ஒருத்தர் நடப்பான், டொம்மஞ்சேரி எடுத்தா கீழே விழுந்து 3 துண்டா உடஞ்சு விட்டு திரும்ப ஒட்டி ஓடுது. திரும்ப ஒட்டி என்ன செய்யுது? ஸ்பைடர்மேன் என்ற ஒரு படத்தை உருவாக்கினான். அதுல ஒருத்தன் அப்படியே இன்னொரு கட்டடத்துல இருந்து அந்த கட்டடத்துக்கு கையால் அப்படிங்கிறான், வலை போகுது, அதுல இருந்து அப்படியே ஜம்ப் பண்றான். சாத்தியமா? சாத்தியம் இல்லை. குவைத்துல ஒரு இந்திய குடும்பம் 7 வயசு பிடிய ஸ்பைடர்மேன் உடுப்ப வாப்பா வேண்டி கொடுக்கார். பிள்ளை உடுப்ப போட்டுக்கிட்டு நர்றன்னு மொட்டை மாடி போய்த்தான். அம்மா அப்பாவுக்கு தெரியா. ஆக மாடியில போய் அடுத்த பில்டிங்குக்கு பாஞ்சு கீழே விழுந்து மௌத்த போய்த்தான். 7 வயசு பொடி. அவன் மனசு என்ன வந்தீங்க, இந்த உடுப்பை போட்டா நம்ம பாயலாமன்ற ஒரு மனசு வந்துச்சு. அப்ப அப்படி வருதுன்றா எவ்வளவு பேருடைய தாக்கம் உண்டாயிருக்கு. அப்ப இம்பாசிபிள பாசிபிளா காட்டுற இந்த கேமுகள், இந்த கேம்ல கார் ஓடி ஜெயிக்கிறதா, ரோங்கா ஓடி ஜெய், அடுத்த வழியால போ, பெட்ரோல் பங்க இடி, போலீஸ்காரனை அடி, முன்னுக்கு வர வண்டியை ஓட்ட, இது பிறண்டு 10 பக்கத்துல வர போலீஸ் வண்டியை பிடிச்சி டிரைவரை ஷூட் பண்ணி இழுத்து தூக்கி போட்டுட்டு அதை கொள்ளை அடிச்சுக்கிட்டு போ. முன்னுக்கு போனேன்டா நீ வின்னர், அநியாயம் பண்றா பண்ணு, வின்னர் நீதான். இதைத்தான் இந்த கார் ரேஸ் சொல்லி கொடுக்குது. அதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்து போட்டு காக்கிறோம். அப்ப மனசு நல்லா இருக்குமா? இஸ்லாம் எவ்வளவு ஜீவகாருண்யத்தை சொல்லுது, அடுத்தவங்களுக்கு இரக்கம் காட்ட சொல்லுது. ஒரு பறவை வட்டமிட்டு சுத்திக்கு இருக்கிறத ரசூல்லா கவனிச்சு என்னப்பாங்கிறாங்க, அதனுடைய முட்டையை எடுத்துரும் உடனே அதுல முட்டைங்கிறாங்க. முட்டையை திருடுபவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு என்றாங்க. அடக்கி வச்ச முட்டை இருக்கக்கூடாது. நம்ம கோழி முட்டை விடுது, நம்ம குடிச்சுக்கிட்டீங்க, அது அடப்படுத்துட்டுன்னா எடுக்கக்கூடாது, அது மனசு வந்துடும். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவகாருண்யம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க அந்த பிள்ளைகளுக்கு இந்த போன் ஊடாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கலாச்சாரம் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த போன்ல சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கிற அந்த விளையாட்டுகள், அந்த சாஃப்ட்வேர்கள், அது ரொம்ப பிழையாகுது. அப்ப நாம அதை என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு அதை அச்சமூட்டணும். பிசிக்கலி பிரச்சனை, கண்ணுக்கு பிரச்சனை, மனசுக்கு பிரச்சனை. இப்ப சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் வீடியோக்கள் போறாங்க. மூளையில டோபமைன்ங்கிற ஹார்மோன் இருக்குது. அந்த டோபமைன் ஹார்மோன் அதிகமானால் மனநிலை பாதிக்கப்படும். ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் அஃபெக்டிவ் டிஸார்டர் போன்ற பாரிய மனநோயாளர்களுக்கு மனநோய் வர்றதுக்கு காரணமே டோபமைன் ஹார்மோன் அதிகமாகுவதுதான். அந்த டோபமைன் ஹார்மோன் கஞ்சா, அவின் போன்ற போதை வஸ்து பாவனைகளால் அதிகமாகுது. அதனாலதான் போதை வஸ்து பாவனையாளர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாளையில் அவங்க என்ன செய்றாங்க, சிவியர் ஃபார்ம் ஆஃப் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறாங்க. இதே பிரச்சனை போன் பாவிப்பவர்களுக்கு ஏற்படுது. போன் கூடுதலாக பார்க்க பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு டோபமைன் ஹார்மோன் அதிகமாகும், மனநிலை பாதிக்கப்படும், பைத்தியம் பிடிக்குது. பச்சையா சொல்றேன், போன் பாவிக்கிற பிள்ளைகள் பைத்தியம் பிடிக்குது. நான் எத்தனை கிளைண்ட சந்திச்சிருக்கிறேன், எத்தனை பேரை சந்திச்சிருக்கிறேன், எத்தனை பேர். ஒரு ஊருக்கு பயானு போறேன், அங்க ஒரு பிள்ளைய கொண்டு வராங்க, கையில இருக்கிற போனை புடிங்கினா அப்னோமல் ஆகுறான், பாப்பாவை குத்த போறான், கொல்ல போறான். போன் இல்லன்றதுக்கு உம்மாவை கத்தியால் குத்தின சிறுவன் பேப்பர்ல பார்க்கலையா நீங்க? போன் இல்லன்றதுக்கு. அப்ப அது என்ன? அப்னோமல். உங்களோட பிள்ளை போனை பாவிக்குது, அதுல மனநிலை பாதிக்கப்பட்டுட்டா இல்லையாண்டு நீங்க டெஸ்ட் பண்ணணுமா? போன் அப்படியே எடுத்து பாருங்க. போனை தாமா 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 தாமான்னு கேட்டுட்டு விட்டுட்டேன்டா பிள்ளை தப்பிட்டு பிள்ளைக்கு முத்தல்ல என்று நீங்க விடலாம். ஆனா நீங்க போனை எடுத்தோன்ன அது வரைக்கும் இருந்த மரியாதை இல்லாம போகும். பாப்பா அப்படியே 4ஆ மடிஞ்சவன் என்ன அப்படி அம்பான், ஜன்னலோடையும் கிளாஸ் பறக்கும். இப்ப போன் தாம்பான், கத்தி எடுத்து கழுத்துல வைப்பான், இப்ப போட்டா அம்பான் என்றால் பைத்தியம் பிடிச்சிட்டா. அப்ப நீங்க உடனடியா ஒரு டாக்டரை சந்திக்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை சந்திக்கணும். இந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். சிரிக்கிறதுக்கு இல்ல, போனை எடுத்ததும் பிள்ளைக்கு இப்படி அப்னோமல் ஆகுதுன்னா பிள்ளை பாதிக்கப்பட்டுட்டு அடுத்த பிள்ளை பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு பெரிய பாதுகாப்பை செய்யும்.
போன் கொடுக்குற டைமை குறைக்கணும், மெல்ல மெல்ல அது இல்லாம ஆக்கணும். போன்ல படிச்சு கொடுக்குற சிலபஸை நிப்பாட்டணும். டீச்சர்மார்கிட்ட சொல்லணும், இல்ல நீங்க கையில பிரிண்ட் எடுத்து கொடுங்க, காசு தரோம், இல்லாட்டி நமக்கு அனுப்புவோம். பிள்ளட கையில போன் கொடுத்து தான் படிக்கணும்டா அப்படி ஒரு சிஸ்டத்தை சொல்லல. நாங்க கவனமா இருக்கணும். இப்படி தேவையில்லை. அது பாவிக்கிற வயசு வரும், அதுக்கு அத பாவிக்கக்கூடிய வயசு வரும். அந்த வயசு தேவை, பொறுப்பு அது இருக்கக்கோல அந்த போனை பாவிக்கலாம். இந்த வயசுல போன் தேவையில்லை. சிலர் அந்த வயசுலயே தப்பா போனை பாவிச்சுட்டு இருக்கிறீர்கள். கல்யாணம் முடிச்ச ஒருத்தன் ரோட்லயே போன் பேசிட்டீங்கடா என்ன அர்த்தம்? கல்யாணம் முடிச்சு கொம்மர் பிள்ளையும் இருக்கு அவருக்கு. ரோட்ல மோட்டார் பைக்ல காலை குத்தி போன் பேசிட்டு இருக்காரு. அப்ப தப்பு தானே? சாதாரணமான ஒரு ஃப்ரெண்டு போனு, இல்லாட்டி ஆபீஸ் போனு, பிசினஸ் போனேன்டா வீட்டை போய் பேசண்டா. இந்த குளக்கார, ஆத்தங்கரை, கடற்கரை, மலையாடி, பென்று, சந்தி, தேயிலை கடை, கொஞ்சம் பேர் போன்ல வீட்டை போய் பேசணும். சம்திங் ராங். பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியாது, புருஷனுக்கு பாஸ்வேர்டு தெரியாதுன்னா ராங் தான். சில பெண்களே புருஷனுக்கு பாஸ்வேர்டு தெரியாம வச்சிருக்காங்க. நான் தான் சொல்றேன், நாங்க உத்தமர்களாக இருந்தால் வரக்கூடிய அத்தனை போனையும் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேச முடியுமா? இந்த போட்டிக்கு சேலஞ்சுக்கு எல்லாம் ரெடியா? முடிஞ்சு ஓடிடுவாங்க கொஞ்சம் பேர். யாரு என்ன போன் எடுக்கிறாங்கன்னு தெரியா? வார போன் எல்லாம் அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு 7 மணி பேசு. ஹஸ்பண்ட் இருக்கிறார், ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த போனை அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசி பாப்பேன். ஏழுமா அந்த தைரியம் இருந்தா நம்ம நல்லா இருக்கிறோம். இங்க ஒன்றும் இல்ல, எதுக்கு பயப்படணும்? மடியில கணம் இருந்தா தானே பயம் இருக்கணும். எதுக்கு பயம் உனக்கு? சம்திங் ராங். சிலர் பேருக்கு பதிலா வேற என்னமோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க. நேம் லிஸ்ட்ல பேர் இல்ல. சில ஆம்பளைல பேரு பொம்பளோட பேரா மாறி கிடக்கு. ஆம்பளோட பேரை பொம்பளையாம் பதிஞ்சு வச்சு, பாத்திமா, ரினோஷா, அவ்வா குட்டி என்று பேரை வச்சுக்கிட்டு. அது பாத்திமாவும் இல்ல, அவ்வா குட்டியும் இல்ல, அது ஹாஜியார். அவர் புருஷனர் 6 போன்ல இப்படி காட்டுறேன். பாத்திமா வாங்க. ஓ, உங்களுக்கு தெரியா மாப்பிள்ள மாதிரி உங்களோட போன் அப்படி அவன் போனுக்கும் எடுத்து வச்சிருப்பான். நிறைய பேருக்கு அது தெரியா? நீங்க பேசுறது, போட்டோ அனுப்புறது, கதைக்கிறது முழுக்க வெளிநாட்டுல இருந்து அவன் போன்ல பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கும் மந்திரிக்கு விளக்கம். அதுல நிறைய பேர் மாட்டுப்பட்டிருக்காங்க. இப்படி இந்த தேவையில்லாத பழக்கம் பெரியாக்கள்கிட்ட இருக்கக்குள்ள சின்ன பிள்ளைகள்கிட்ட போனை கொடுக்கலாமா? போனை கொடுக்காதீங்க. இந்த போனில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எதுக்கு? நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு மார்க்க விஷயங்களுக்காக நாம் அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாம நாம இந்த போனை பயன்படுத்தலாமா? கூடாது. அப்ப இஸ்லாமிய மார்க்க என்ன சொல்லுது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனத்துல வலா தக்பஅன பில் கவுல் அல்லாஹ் தஆலா சொல்றான், பெண்ணே குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்துல வெளியிறங்கின மாதிரி அலங்காரங்களை போட்டுட்டு வெளியிறங்க வேண்டாம். அது இப்ப செய்யறதில்ல. நாம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கோம். நம்ம பஸ்ல இருந்தாலும் பொம்பளை இருக்கிற பக்கம் பொம்பளை, ஆம்பளைகளுக்கு நடுவுல இருக்கிறல்ல. ஏதும் பங்கன் என்றாலும் அது வேற கடும் பேணுதல். வீட்டுக்கு கேட்டு போட்டு பூட்டு போட்டு வச்சுக்கார் பாப்பா. ஆனா கவரேஜுக்கு பூட்டு போடல தானே வந்து இருக்கிறார் ஒரு ஆம்பளை. உள்ளுக்கு கேட்டுக்கு தான் பூட்டு போடலாம், கவரேஜுக்கு பூட்டு போடலாமா? இல்ல. நம்ம கேள்விப்படுறோம், அந்த புள்ள லவ்வாம ஓடிட்டாம். அந்த பக்கமே ஆம்பளை பிள்ளைகள் போகாத வளர்ப்பு. எப்படி வளர்த்த புள்ள என்னண்டு ஓடினாலண்டா அதான் போனும் சிம்மும் இருக்கே. அது எல்லாம் கேட்ட இந்தோரம் தூட்டு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் என்றால், இது எல்லாத்துக்கும் சேர்த்து அல்லாஹ் அப்பவே திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். 33வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தை அல்லாஹ் தஆலா அருளிட்டான். வலா தக்பஅன பில் கவுல், பெண்ணே குலைந்து குலைந்து பேச வேண்டாம். அது என்ன குலைந்து குலைந்து பேசுறேன்டா? சாதாரணமா பேசுறதுக்கும் அப்படியே குலைந்து பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சாதாரணமா போயிட்ட வாப்பட போனுக்கு கோல் வருது, ஹலோ, அவர் தூக்கம் நாளைக்கு ஹலாஸ், பாப்பா இல்ல புறவிடுங்க, முடிஞ்சு. இது நோமலா பேசுறது.
ஒரு கடையில சாமான் பண்றோம், எவ்வளவு அம்பி? 100 ரூபா. என்ன மிச்சத்தா? ரைட், இதோட கதை முடிஞ்சு. குலைந்து குலைந்து பேசுறேன் என்ன தெரியுமா? தூண்டில் போடுறேன். இந்த பில்டிங் உங்களோட சொந்த இடமா? உனக்கு தேவையில்லை. நீ போனியா, சாமான வேணியா, காசை கொடுத்தா ஊட்டவா? அவனுக்கிட்ட இது உங்களோட சொந்த இடமா? பொஸ் உங்களோட பாப்பாவா? உனக்கு தேவை? இதை தெரிஞ்சு நீ என்ன செய்ய போறாய்? போன் வந்த உடனே அவன் வந்தானா, நீங்க யாரு, உனக்கு என்னதுக்கு? அவன் பாப்பாவை கேட்டு கோல் எடுத்துக்கா? நீ இல்ல, கதை விடு. நானாக்கு வந்த கோல் இல்ல, ஹஸ்பண்டுக்கு வந்த கோல் அவர் இல்ல, முடிஞ்சு. நீங்க யாரு, அது உனக்கு தேவையா? அப்ப அதான் அந்த குலைந்து குலைந்து பேசணும். குலைந்து குலைந்து பேச வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப தேவையில்லாத பேச்சுக்கள் நமக்கு தேவையில்லை. அதான் நமக்கு ஆப்பு. நீங்க யாரு, வைங்க போனுங்கிறது என்ன? அவன் வைக்கிற போன், நாமளும் வைக்கலாம் தானே. நம்ம போன் ரோங்கோல் வருது, அவன் நம்ம பிள்ளை 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 மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ போனை வைங்க, ஹலோ போனை வைங்க. ஏன் அவன் வைக்கணும்? நம்மட போனை கட் பண்ணல, நம்மட போனால நம்மட போனை கட் பண்ணல. அவன் என்னத்துக்கு வைக்க சொல்லி நீ கெஞ்சணும். அப்ப நீ கெஞ்சுறா என்றா அவனுக்கு நல்லா விளங்கும், பிள்ளைக்கு வைக்க விருப்பம் இல்ல. மூளறிக்கு தானே அவனுக்கு. எத்தனை ரோங்கோல், எத்தனை மிஸ்கோல்களால வாழ்க்கை பிரிஞ்சிருக்கு தெரியுமா உனக்கு? அவனை தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு 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 பெண்ணுக்கு இஸ்லாம் என்ன பாதுகாப்பை கொடுத்திருக்கண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைங்குது இஸ்லாம். ஒலி இல்லாட்டி, பாப்பா முடிவு கொடுக்கலாட்டி அது கல்யாணம் இல்லை, விபச்சாரம் என்று இஸ்லாம் அழகா தெளிவா சொல்லுது. ஏன் அது? ஒரு பெண்ணால எல்லாம் பார்க்க முடியாது. நீங்க ஹலோன்றதை வச்சும் குரலை வச்சும் அவனோட எவ்வளவு அலைதான்ன்றதை வச்சும் அவன் என்னோட எப்படி உசுரா இருக்கான் அப்படி என்றது மட்டும்தான் உனக்கு தெரியுது. அவன் தன்மை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், நான் என்ன செய்யறான், அவனுக்கு இன்னும் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவன் கஞ்சா குடிக்கானா, தூள் அடிக்கானா, சாராயம் குடிக்கானா, அவன் ஊட்ட செல்லுக்கானா, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவன் வாப்பா என்ன உம்மாங்க. நம்ம கல்யாணம் முடிக்கிறோம்டா, நமக்கு மட்டும் மாப்பிள்ளைய தேடல, நம்மளோட பிள்ளைகளுக்கு நல்ல வாப்பாவா அவன் இருக்கானா, என்ற பிள்ளைக்கு இது மாமியா இது வாப்பம்மா சரியா, என்ற பிள்ளைக்கு இது வாப்பம்மா இது வாப்பட வாப்பா இது சாச்சா இது மாமிமார், இந்த குடும்பத்துல நம்ம புள்ள வளர்க்கலாமா, இஸ்லாம் அங்க இருக்குதா, நாம போய் மார்க்கத்தோட இருக்கலாமா, நாம போய் குஷினிக்கு நிக்க கூட மச்சின வந்து இடுப்புல விழுவேன் என்னன்னு கேட்டதெல்லாம் சகஜம். அப்ப இதான் நாம தேடுறது. இதுக்குத்தான் மாப்பிள்ளை ஆம்பளை தேடுறது. பாப்பாக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை எடுக்கணும், எந்த ஃபேமிலிக்குள்ள எடுக்கணும், எப்படி மார்க்கம் இருக்கிறதா அதை பார்க்கணும்ங்கிறது ஒரு பாப்பாக்கு தெரியும். இது தெரியாம தான் போய் வம்புல விழுந்துக்கிட்டு நெஞ்சு குடிச்சுக்கிட்டு கையா இருக்கிறதும் குளிசை அள்ளி போடுறதும் படுத்துற வாடு குஞ்சு வாழ்க்கையோட எவ்வளவுக்கு ஒரு வாழ்க்கைய போட்டு நாசமாக்குறது. ஐயோ குளிசை போடுறதும் கத்தி எடுத்து அறுக்கிறதும் சாப்பிட மாட்டேன்ங்கிறது உமா பாப்பா ஓடி திட்டதும் பாவங்கள். அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு பாசம் தானே காட்ட தெரியும். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை இப்படி போகுதே நாசமா போகுதே என்று அழுதுகள். அது அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊடகங்கள். குறிப்பாக இந்த ஊடகத்தில் அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும். இந்த போன்லயே அஜ்னபி மஹரமி உறவு இருக்குது. நம்ம பஸ்ல போகல ஆம்பளைக்கு பக்கத்துல சீட்ல இருக்க மாட்டோம் தானே. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டோக்கன் எடுத்துக்கிட்டு போய் இருக்கக்குள்ள ஆம்பளையில் ஒரு பக்கம் பொம்பளையில் ஒரு பக்கம் இருக்கும் தானே, அந்த சீட்ல இருக்க மாட்டோம் தானே. அஜ்னபி மஹரமி உறவு பேண்றோம் தானே. ஸ்கூல்ல பெண்களுக்கு ஒரு பகுதி ஆண்களுக்கு ஒரு பகுதி தானே. கிளாஸ்ல ஆண்களுக்கு ஒரு பகுதி பெண்களுக்கு ஒரு பகுதி தானே. நம்மள தேடி பாய் ஃப்ரெண்ட் வந்து பைக்கில் ஏத்தி போறல தானே. அப்ப போன்ல மட்டும் ஏன் நாம ஒட்டி இருக்கோம்? போன்ல மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, கிளாஸ் ஃப்ரெண்டு எப்படி வருது? எப்படி நமக்கு அந்த உறவு வரும்? எப்படி வரும்? மச்சினன், மச்சினன் மாப்பிள்ளோட தம்பி, சொந்த தம்பி மாதிரி. யார் சொன்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். அப்போ ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்ஹமு யா ரசூலல்லாஹ், அல்ஹமு என்ன? புருஷன்ற காக்கா தம்பி, பொண்டாட்டிட ராத்தா தங்கச்சி, இதான் ஹமு. மதினி
மச்சினன் அதுல சட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி திரும்பி அல்ஹமு அல் மௌத் செத்தனி ஆக டேஞ்சர். அதான் இந்த மைனி மச்சினன் ஆக டேஞ்சர், ஆக பிரச்சனை தான். இந்த பொண்டாட்டிட தங்கச்சிமார் கிட்டுறது, மச்சான கிட்டுறது, அத மாமி சிரிக்கிற, அவள் மச்சான் அப்படித்தான் கிட்டுற. மச்சான் சாதாரண ஆள் இல்ல, நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு தடவை கிட்டு அவன் கொத்துவான். எவ்வளவு கேசுகள் நடக்கும். அது சின்ன பிள்ளான மச்சின, சின்ன பிள்ளைனா ஆம்பளை பிள்ளான. சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையா பாக்குது இப்ப உலகம். ஆம்பளை பொம்பளைய பாக்குது. ஆம்பளையே ஆம்பளை பார்க்காம இருக்கான். அதுக்குள்ள ஆம்பளை பொம்பளை நாம பார்க்காம. ஒரு நாளும் இஸ்லாமிய மார்க்கம் வேலி போட்டுட்டா அந்த வேலியை உடைக்காதீங்க. அஜ்னபி மஹரமி உறவை பேணணும். குரலாலும் உடலாலும் பேணு, நம்ம நிம்மதியா வாழலாம். இது நாம நம்மட வீட்ட புருஷனும் கூட்டாளிய கூட்டிக்கு வாரான், நாம எல்லாரும் போய் காய்ச்சிட்டிக்கான், மரத்தே தனியா கொண்டு குனிஞ்சு கொடுக்கான், அவர் நிமிந்து வேண்டான். இப்படியே நாம பழகினா நம்மட பிள்ளைக்கு அஜ்னபி மஹரமி உறவு தெரியுமா? ஆம்பளை வந்தா ஆம்பளை பக்கம் இருப்பாங்க, பொம்பளை பக்கம் இருக்கும். புருஷன் தான் குஷினிக்க வந்து டீயை கொண்டே கொடுக்கணும். நீங்க போய் குடிச்சு போட்டு மறுவா வைஃப் சோமா இருக்காவா, அத வைஃபோட நம்பர் இதான் எடுத்துக்கல. தேவையா அவன் வைஃபை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? நிஜமே புருஷன் அவன் கூட்டாளியோட வச்சுக்க, உனக்கு கூட்டாளி இல்ல தானே, நீ உன் பாட்டுக்கிறிய, எனத்துக்கு தேவையில்லாத பம். அப்ப இந்த அஜ்னபி மஹரமி உறவை வீட்டுல பேசினா தான் போன்லயும் பேசலாம். போன்லயும் தனித்திருக்க கூடாது. அதுக்குள்ள இண்டிவிஜுவல் கிளாஸ், தனியா சேர் எடுத்து கிளாஸ். அதுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கெல்லாம் அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் என்று சொல்ற சஹாபாக்களுக்கு தான் சொன்னாங்க. அவுலியா, மௌலவி, அசரத்து, தாடி, ஜுப்பா, குர்ஆன் ஓதுறவர், ஹாஃபிஸ், மௌலவி சாப், அஜரத்து என்று நம்ம சொல்றோமே, இதெல்லாம் சஹாபாக்களுக்கு கால் தூசிக்கும் சமன் இல்லை. இந்த சூபிகள் சொல்லுவாங்க தங்குல், சேகு, நாயகம், இவங்கெல்லாம் சஹாபாக்களுக்கு கால் தூசிக்கும் சமன் இல்லை. அப்போ ஒரு 1000 அசரத்துக்கு கோடி அசரத்துக்கு சமனான அந்த சஹாபாக்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்றா நாங்க ஏமாத்துறோம். நாம நம்புறோம் அது நாம வளர்த்த உள்ள. இது மௌலவி அசரத்து, அசரத்துண்டா பானத்தால விழுந்தா, பானத்தால விழுந்தா இல்ல. குர்ஆன் மதரசாக்கு போனா சில இடத்துல அசரத்து போன் பண்ணி இன்னைக்கு மகன் பாடம் தந்திக்கிறான், புள்ளட உம்மா கிட்ட அவர் கோல்ல கதைக்குது. மற இவ புள்ள இன்னைக்கு பாடம் தந்துட்டான்னு கேட்கிறேன். என்ன அது ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபி பெண்கள் எல்லாம் ஃபத்வா கேட்டாங்க. அது அல்லாஹ்ட நபி, இது புள்ளடா அபி, இது இல்ல அது வேற. நபிய நீங்க இங்க ஒருத்தரை உதாரணம் காட்டல. அசரத் என்றாலும் அவனும் ஆம்பளை. மௌலவி கிட்ட நமக்கிட்ட போன் பண்ணி சில பெண்கள் சில மார்க்க சில சட்டங்களை கேட்கறாங்க. அந்த சட்டத்தை ஒரு ஆம்பளை கிட்ட கேட்கறது அவ்வளவு நாகரிகம் இல்லை. இந்த உலகத்திலேயே பெண் மௌலவியாக்கள் இல்லையா? ஒரு பெண் மௌலவியா இல்லையா? ஒரு குளிப்புடைய சட்டத்தை கேட்க, ஒரு 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 கணவ மனைவி கடையில் உள்ள பிரச்சனையை கேட்க, கொஞ்சம் வெக்கப்படுற சப்ஜெக்டை கேட்கறதுக்கு ஊருக்குள்ள வேற பெண் மௌலவியாக்கள் இல்லையா? இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்ட் உசுரோட இல்லையா? போற நீங்க பள்ளியில அசரத்துக்கிட்ட இந்த சட்டத்தை கொஞ்சம் கேட்டுக்கு வாங்க, எனக்கு பெரிய கரைச்சலா கிடக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அசரத் ஒரு சட்டம் கேட்கணும். அவன் சட்டம் சொல்லி கொடுத்து போட்டு அடுத்த அன்றைக்கு இவனே கோல் பண்ணி இப்ப கிளியரா ஆண்டு கேட்பான். ஓ எல்லாம் கிளியர் மறுவா ஊரு கூடி அடிச்சது பிறகு கிளியர் வழங்கும் எல்லாம். அசரத்தண்டெல்லாம் வாம்பல என்ன வானத்தால விழுந்தா. எப்படி சஹாபாக்களுக்கே சொன்னா ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க கூடாதுண்டு, இப்ப உள்ள ஆக்களுக்கு அசரத்து, தாடி, சுப்பா இதெல்லாம் விளங்கும். அது ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், வயசானவர், ஒஸ்தாது, சேரு, பிரின்சிபல்
பழுக்க உளுந்தவரு அவன் ஆம்பளை, அவன் நிலத்துல உள்ள தானே, அப்ப அவன் ஆம்பளை தானே, பழுக்க உளுந்தாலும் அவன் ஆம்பளை. ஒரு நாளும் இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேன்ற விஷயத்துல சரிகிட கூடாது, கவனமா தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம் தெரியுமா? உங்களோட பிள்ளைக்கு 7 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள். இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரியும். இதே ஹதீஸ்ல இன்னொரு பகுதி இருக்கு, அது தெரியுமா? 7 வயசுல தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயசுல தொழுகையை கொண்டு அடியுங்க. இன்னொன்று இருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 10 வயதை அடைந்தால் தொலாட்டி அடிக்கணும், இன்னொன்று செய்யணும், ஃபர்ரிகு பைன மதாஜிஇ, படுக்கையை பிரிக்கணும். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ 10 வயசு அடைஞ்சா படுக்கையை பிரிக்கணும். இப்ப கணக்க பிள்ளைய கோமர் பிள்ளையில வச்சுக்கு படுக்கிறேன், பிள்ளைக்கு பயமா என்னோட அது படுக்க சட்டம் பிள்ளையா இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? 10 வயசா இருந்தால் உம்மா பக்கத்துல வச்சு படுக்கப்படா, வாப்பா பக்கத்துல வச்சு படுக்கப்படா, ராத்தா தங்கச்சியும் பக்கத்துல படுக்கப்படா, தள்ளி. தூக்கத்தில் நான் நானாக இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நான் என்ற கை என்ற புள்ளடையவடத்தையும் படும், அந்த புள்ளைக்கு கண்மொழி படும். இதை இஸ்லாம் அனுமதிக்கல. தூக்கத்தில் நீயாக இல்லை, படுக்கையை பிரி என்று இஸ்லாம் சொல்லி இருக்கும் போது பெற்றோர்கள் இல்லாத மற்றவர்களோடு எப்படி நாம சேர்த்து விடுற? ஒரு ஆட்டோ டிரைவரோட தனியா விடுற, ஒரு ஆசிரியரோட தனியா படிக்க விடுற, கிளாஸுக்கு விடுற, நைட் கிளாஸ். இப்ப கொஞ்சம் அது ஃபேஷன். 9 மணிக்கு ரோட்டில பாத்துக்கிட்டு இருப்பா, என்ன புள்ள வரல புள்ள வரல புள்ள வரல. கிளாஸுக்கு போன அங்க பிராக்டிக்கல் நடக்குது, கிளாஸுக்கு போடி புள்ள எப்படி வரும்? அப்ப இப்படி ஒரு படிப்பு நம்மட கண்ணுக்குள்ள இருக்கணும். அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நம்மட கண்ணுக்குள்ள இருக்கணும், நாம கண்ணுக்குள்ள வச்சிருக்கணும். 10 வயசு அடைந்தால் படுக்கையை நாமளும் பிரிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரியிடல, பிள்ளைகள் தான் பிரியிட. இது புள்ள தலைப்பட்டா பொண்டாட்டி புருஷன் பிரிஞ்சாச்சு, அவர் ஒரு ரூமுக்கு அவ ஒரு ரூமுக்கு. இதாலதான் வாழ்க்கையில பிரச்சனை. அவன் அழகா போன்ல பாத்துக்கிட்டு படுப்பாங்க, வீடியோ பார்த்துட்டு படம் பார்த்துட்டு படுக்க. அவன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பிரியக்கூடாது. பிள்ளைகள் தான் 10 வயசு அடைந்தால் தனித்தனியா பிரிச்சு போடணும். அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், சமுதாயத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். இது நீங்க கொமர் பிள்ளை வரைக்கும் பகுத்துக்க வச்சுக்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோட கரண்டு வைத்து புள்ள கத்தி ஹாஸ்பிட்டல்ல வாட்டிலையாம் சம்பந்தக்காரால் கோல் எடுப்பார், உங்களை புள்ள வாட்டில் என்ன கரண்டு போட பகுத்துக்க வச்சு படுத்த. நீங்க இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை சொல்லுதுன்னா அது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையை தருது, அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அப்ப 10 வயசு அடைந்தால் படுக்கையை பிரிங்கன்னு சொல்லிக்கொள்ள நாம இன்னும் இந்த விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. இந்த ஊடகங்கள் இந்த விஷயத்தை நம்மளுக்கு மாற்றி அமைக்குது. அப்ப இந்த போன் கலாச்சாரத்திலிருந்து, போன்ல இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டி ஆகுவதில் நாங்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது வரைக்கும் நம்ம தேடி படிக்கணும். என்ன செய், எப்படி இருக்கணும், என்ன நடக்கணும், எது அனுமதி, அதை நாங்க பார்க்கணும். ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்திலையும் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது. வாட்ஸ்அப் செய்றாங்க, வாட்ஸ்அப்ல குரூப் அட்மின், வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்புக்கு அட்மின், அந்த அட்மினா இருந்துகிட்டு அதுல சில விஷயங்களை நாங்க போடுறது. அதுல ஆக மோசமான விஷயம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு புது ஸ்டைல் ஒன்று வந்திருக்கு வாட்ஸ்அப்ல. இந்த பேச்சுலர்கள் ஒரு குரூப் உருவாகுற, பழைய நினைவு வார தேடி தேடி நம்ம ஓலவெளி நாட்கள் எல்லாம் தேடுற ஒரு ஆள் எட் பண்ணி போட்டு இங்க பாரு நம்முட பெஞ்சில் ஓலவெளின்னு தெரிஞ்சாக்களை எல்லாம் எட் பண்ணா உன்னை அட்மிட் ஆக்குறேன், அட்மின் ஆக்குறேன் அப்படியே தேடி அப்படியே ஒன்று கனடாவில் இருக்கும், இன்னொன்று சவுதியில் இருக்கும், இன்னொன்று கொழும்புல இருக்கும், அங்க இருக்கு, இங்க இருக்கும். அவ எல்லாரையும் ஒன்று சேர்த்து பழைய நினைவுகள் எடுத்து அப்படியே இந்த குரூப் அப்படியே ஒன்று பட்டுட்டு வரக்கொள்ள விட்டது தொட்டது பட்டது குறைகிற எல்லாம் இப்ப நிறைவேற தொடங்கும். பழைய நினைவு நினைப்பிரிக்கா, நீ ஒரு கடிதம் தந்தது கள்ள பண்டி
நீ எப்படி எழுதினாயிரா உண்ட பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவோம் பொறு என்று சொல்லி டியை சொல்லிடாதடி என்று அவர் சொல்லி இப்படியே கதை தொடங்கி மரம் அந்த பெச்சிலர் எல்லாம் நாம ஒரு பெருநாளைக்கு எல்லாரும் நாட்டுக்கு வாரதானே ஒன்று கூடி ஒரு சாப்பாடு போடுவோமே என்று சொல்லி அந்த சாப்பாட்டோட கொஞ்சம் பேர் ஓடி எவ்வளவு கேஸ் நடக்குது தேவையா யாரு எவன் என்ன கோலத்தில் இருக்கான் எப்படி இது நாம உருவாக்குறது இது ஆம்பளையும் பொம்பளையும் பிரிச்சு வச்சாலும் பரவாயில்ல அதே ஆபத்து இப்ப கேர்ள்ஸ் மட்டும் நீங்க ஒரு குரூப் இப்ப பிள்ளைகள் என்ன செய்யுது ஏ லெவல் எழுதி முடிஞ்சா என்ன ஏ லெவல் எழுதினாக்கள் ஒரு பாட்டி வைக்கிறேன் அம்மா கிட்ட கேட்கிறேன் அம்மா சொல்லுவா இல்ல அம்மா பொம்பளை பிள்ளைகள் மட்டும்மா அப்ப போவாங்க அதான் ஆபத்து அங்க வார பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் ஆயிருக்கேன் அந்த பிள்ளட போன பாக்கும் போன சும்மாவா வார இப்ப பாட்டி என்ன சாப்பிடுறதா திங்கிறத விட போட்டோதான் பெருசு திங்கியோ இல்லையோ அத ஒரு போட்டோ எடுத்து போடணும் இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி ஒன்று ஆக்கி போட்டு தின்னு இல்ல போட்டோ எடுத்து இன்னைக்கு நாங்க மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் ரசூலுல்லா ஆனத்தை காய்ச்சக்குள்ள தண்ணிய கூட விடு பக்கத்து வீட்டுக்கு சியா பண்றது கண்டு சென்ன இது தண்ணிய கூட விடுறல போட்டோ எடுத்து குரூப்ல சியா பண்றான் கோப்பையில வச்சு கொடுக்க சின்னதுக்கு பேஸ்புக்ல வச்சு கொடுக்காங்க அப்ப இப்படி என்ன செய்யற போட்டோ எடுத்து போட்டா என்ன செய்யும் தங்கச்சிட போன காக்கா எடுப்பார் குரூப் போட்டோ எடுத்து அதுல அவர் செலக்ட் பண்ணுவார் இது நல்லா இருக்கே இது யாரடி என்று கேட்பாரு இது நல்லா இருக்கு அவ்வளவுதான் அவன் தொட்ட போட்டோவை எடுப்பார் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன தெரியுமா இப்ப உள்ள டெக்னாலஜி என்ன ஒரு போட்டோவை எடுத்து இந்த ஏஐ டெக்னாலஜியில கொடுத்தா அந்த போட்டோவில் இருக்கிறாள் டான்ஸ் அடிக்கும் கதைக்கும் இப்ப புதுசா வந்திருக்கு என்ன எல்லாரும் பேஸ்புக்லயும் அந்த ஆப் வருது இதை டவுன்லோட் பண்ணிட்டு பழைய போட்டோ இப்ப பைக்ல வாப்பா இருக்கிற மாதிரி ஒரு பழைய போட்டோ இருக்கு அதை கொடுங்க கொடுத்துட்டு அதுல செட்டிங் போனா பைக்கில் வாப்பா ஓடுவார் அழகா மூவாய் சிரிப்பார் கதைப்பார் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்குது ஒரு போட்டோ இருந்தா போதும் அந்த புள்ளட கையில தோலை போட்டிக்கிற மாதிரி வீடியோ வெளியாகும் மறுவாது தனிப்பட்ட முறையில வரும் இதை அவுட் பண்ண போறேன் உங்க வாப்பா காட்ட போறேன் ஐயோ என்ன செய்ய ஒன்றுமில்லை என்னோட கதை இப்படி நிறைய பேர் வம்புல மாட்டினதெல்லாம் அப்ப பொம்புல பிள்ளைகள் என்றாலும் நாம ஏன் உடனும் கூட்டை தேவையில்லை இந்த ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிக்கு போறேன் என்னையும் டீச்சர் மார் கார்டியனா இருப்பாங்களா டீச்சர் மார் 30 பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கின்றானே இப்படி பஸ்ஸுக்குள்ள சரி பஸ் விரண்டுட்டா அவட கையை தந்தூக்கி பிடிச்சி நிப்பா 30 பிள்ளைகளை தூக்க போறாள் அவளுக்கே கையை உடஞ்சு போய் இப்ப நம்மட குமர் பிள்ளையெல்லாம் ரோட்டால போனவன் வந்தவன் எல்லாரும் பிடிச்சி ஆளு கொண்ட தூக்கிட்டு ஓடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு நாம வீட்டுல பிள்ளையவன் தூக்கிட்டு ஓடினான் எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணான்னு பாப்போம் உனக்கு தேவை குருபா அனுப்புறது ஆச்சரியம் என்னன்னா இலங்கையில ஒரு அரபு மதரசா பிரின்சிபல் பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு ட்ரிப் போயிருக்கார் இது அவர் படிச்ச படிப்பு மதரசா ஓதுற மௌலவியா பிள்ளைகள் பஸ்ல ட்ரிப் இங்க படிச்ச குரு அனுவாதிச்சு என்னன்னு கூட்டி பேரண்ட்ஸ் இல்ல உஸ்தாதாமார் கூடயா உஸ்தாதாமார் இருக்காங்களா உஸ்தாதாக்கே ஹஸ்பண்ட் வராம கூட்டி போற அதுக்கு வேற அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணும் உஸ்தாதாவை எப்படி கூட்டிட்டு போவாய் நீ அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லையே இல்லாட்டி பாப்பா இல்லையே இது அரபு படிச்சு கொடுக்குற மௌலை மாற நிலைமைண்டா ஸ்கூல் வாத்தி மாற நிலைமை என்ன இந்த குருபுகள் செய்தாக்கள நிலைமை என்ன அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பிழையான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது தப்பு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்ணுக்கு வச்சுக்கணும் நம்முடைய கல்புக்குள்ள வச்சுக்கணும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் வீட்டை நம்முடைய மகளை கூட்டாளி வருவாள் நம்முடைய மகளை கூட்டாளி வருவாள் எல்லாருக்கும் எதுக்கு கழிச்சிட்டு இருந்தா நல்ல கூட்டாளி அப்படியே போய் மூலையில கழிச்சுக்கிட்டு இருந்தா சம்திங் ராங் அதுலயும் ஆபத்து என்ன தெரியுமா கடகடந்து கழிச்சிட்டு கூட பக்கத்தால போக கூட கப்பண்டு நிக்குதுண்டா அறவே மோசமான கூட்டாளி நீங்க பக்கத்துல போகல காய்ச்சிட்டீங்க நீங்க கிராஸ் பண்ண குழந்தை கதை நிக்குதுண்டா அது என்ன கதை
அது என்ன கூட்டாளி? என்ன விஷயத்துக்கு வந்த? இந்த வைரஸ் பெருகிற மாதிரி இந்த காதல் பெருகிற எப்படி தெரியுமா? ஒருத்திய ஒருவன் லவ் பண்ணுவான், அவனுக்கு ஒரு கூட்டாளி இருக்கும், இவளுக்கு ஒரு கூட்டாளி இருக்கும். அந்த கூட்டாளி இவன்கிட்ட சொல்லுவான், அந்த ஆளுக்கிட்ட சொல்லி எனக்கு அதை கொஞ்சம் செட் பண்ணி தாடா. அவன் இவகிட்ட இவன் லவ்வருக்கு ஹெல்ப் பண்ணுவான். இங்க பாரு, அவன் எங்கட அவர கூட்டாளி அது நல்ல பொடியாண்டி, அது நல்ல பொடியன், இன்னும் கடுமையா விரும்புறான், அது நல்ல குடும்பம் என்று இவள தலையை அப்படியே கழுகுவாள். நாம நினைக்கிற நம்மட புள்ள பொம்பளை பிள்ளையோட அங்காய்ச்சிக்கணும், அவள் தலை கழுவுறாள். நமக்கு தெரியா, நாம அவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்திருப்போம், மார்க்கத்தோட வளர்த்திருப்போம், இதெல்லாம் லவ் பண்ண போட மகள் என்று சொல்லி வளர்த்திருப்போம். இவள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா தேய்ச்சி கழுவி கரைச்சி விட்டுருவாள். நம்மட உள்ள வலையில விழுந்து நடக்குது, இப்படித்தான் நடக்குது. அதனால ஆபத்து ஆம்பளை பிள்ளைகள் மட்டுமில்ல, பொம்பளை பிள்ளை, இந்த பொம்பளை பிள்ளையும் ஆபத்து தான். சோ தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகள் நம்மட கண்ணுக்குள்ள இருக்கணும், நாம நம்மட குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சூரத் தஹ்ரீம் 6வது வசனத்துல சொல்றாரு, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லியக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹ் தஆலா நேரா சொல்லி காட்டுறான். இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரியாக பெரியவங்க நாங்களும் இந்த விஷயத்துல கடும் பேணுதலா இருக்கணும், இந்த விஷயத்துல கடும் பேணுதலா இருக்கணும். நிறைய பேர் பெரியவங்களும் அஜ்னபி மஹரமி உறவு பேணாம நடந்துகிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத போன், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியாது. அது போன்ல பேசுறோம், மார்க்கம் சொல்றோம், பத்துவா கொடுக்கிறோம். கொஞ்சம் பேர் நிலைமை அசரத்துக்கிட்ட மார்க்கம் கேட்கும், கொஞ்சம் பேர் நிலைமை. கொஞ்சம் மௌலவியாக்கள் அவங்க தவ்வா செய்யறாங்களாம். ஒரு தவ்வாவும் செய்ய தேவையில்லை, கூட்ட ஒழுங்கு ஆக்கி காய்ச்சிக்கிட்டு தவ்வா செய்யறதுக்கு இன்னொரு பொம்பளை தான். தவ்வா நீங்க பெண்களுக்கு செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு செய்யுங்க, உங்களோட குடும்பத்தை செய்யுங்க. உங்களோட புருஷன் கட்டுப்பாட்டை ஊறி மீறி போய் தவ்வா செய்யறதுக்கு இல்ல. பெண்கள் ஓதுங்க, படிங்க, மௌலவியா ஆகுங்க. ஆம்பளையில் போற மாதிரி நீங்க போயிட்டு வெளியில போறதுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏனண்டா ஆணை போல பெண்ணை படைக்கல. ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅத்ங்கறான் அல்லாஹ். அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, ஆண்களை பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஆண்கள் தான் நிர்வாகம் செய்வாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், சிலரை விட சிலரை நாம் வித்தியாசமாக சிறப்பித்திருக்கிறோம். ஒரு ஆம்பளை செய்யற வேலையை ஒரு பொம்பளை செய்ய முடியாது, செய்ய முடியாது. நாங்க பேக்க தூக்கிட்டு போவோம், பஸ் இல்லாட்டி ரோட்லயும் ஓரத்துலையும் கடத்தினையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் படுப்போம். நீங்க போயில தனி, நீங்க போய் வந்தா உங்களுக்கு வேற லேபிள் வந்து இயலாது. உங்களை வித்தியாசமா படைச்சிருக்காங்க, அது கௌரவமா படைச்சிருக்காங்க, கண்ணியமா படைச்சிருக்காங்க. ரோட்டோரத்துல அடுக்கி வச்சா செங்கல், பீரோவுக்குள்ள பூட்டி வச்சா மாணிக்கக்கல், மாணிக்கக்கல்லா படைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளான்னு இருக்கணும். இந்த குரூப் செய்யறோம், தவா செய்யறோம். நாங்க ஒரு ஆள் கோல் இருக்கு, நாங்க சார் நாங்க ஒரு குரூப் ஒன்று செய்யறோம் பெண்களுக்கு பத்துவாக்கள் கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு நாங்க கேள்விகளை தந்தா நீங்க எங்களுக்கு பதில் தரலாமா? நான் பதில் தருவேன். மறுவா உங்களோட பதில் கடும் சூப்பர், நல்லா பேசுறேன் மௌலே என்று நீ செல்லுவாய். மறுவா நீங்க யார் என்று நான் கேட்பேன். மர தேவையா இது நமக்கு? நாங்க பத்துவாக்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுப்போம், நாங்க செய்ய வேண்டிய இடத்தை செய்வோம். நீங்க உங்களோட வேலையை பாருங்க, உங்களோட வேலையை நீங்க பாருங்க. நீங்க குரூப் செய்யணும், நாங்க உங்களுக்கு வாய்ஸ் தரணும். எங்க போகும் இது? ஷைத்தான் நல்லது மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ், நல்லது, தவா, சமூக சேவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவான். கவுண்ட் கொட்டுரும். ஒரு சிலர் தவா செய்து, ஒரு ஆஜியார் கடும் வசதி நிறைய கொடுக்குறேன், நல்லது. சைத்தான் எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. ஏழைகளுக்கு கொடுக்குற, வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு கொப்பி பண்றது, புத்தகம் பண்றது கொடுக்குற, அப்படியே விதவைகளுக்கு ஹெல்ப் பண்ணி, விதவைகளுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கொண்டே கொடுக்குற. அதுல ஒரு விதவை ஹோல்ட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிட்டாள், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லிட்டார். அவள் கதையை ஒப்பாரி வச்சு இவர்கிட்ட கொட்டி தன்னை பத்தி நல்லா தானே சொல்லுவாள். நான் அப்படி மார்க்கம், என் புருஷன் ஆக மோசம், அதுக்கு தான் நான் டிவோர்ஸ் பண்ணினேன் சொன்னால், இவருக்கு அவள் ஒரு இறக்கம் வந்துச்சு.
கல்யாணம் முடிச்சுக்கு வந்து நிக்க அவளை கண்ணீரை துறைச்சான். இப்ப திரும்பி பாரு, இவளை கண்ணீர் பேருக்கு ஒரு தோடுது. அவளை கண்ணீரை துறைச்சி சும்மா இருந்தவள் இப்ப கண்ணீரோட இருக்காள். இப்ப எந்த கண்ணீரை துறைக்க போறாய் பாப்பா? ஷைத்தான் என்ன செய்யறா, நல்லது செய்ய போய் உதவி செய்ய போய் அப்படி என்று போய் அவள் ஒரு நாளைக்கு டீ கொடுப்பாள். அந்த டீ தவறு சேட்டுல கொட்டுப்படும். அதை கழுவுறதுக்கு போவா, சேட்டை கலாட்டி போட்டு நிற்பார். பள்ளியாக்கள் வருவாங்க, எல்லாம் சிஸ்டமா நடக்கும். கதை முடியும். உனக்கு தேவையா? நீ தர்மம் செய்யணுமா? உன்னை பொண்டாட்டிட்ட கொடுத்து செய், நீ போய் கொடுக்க தேவையில்லை. நீங்க தவா செய்யணுமா? உங்களோட பிள்ளைகளுக்கு தவா செய்யுங்க. உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட தங்கச்சிக்கு செய்யுங்க, உங்களோட உமாக்கு செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு செய்யுங்க. உங்களோட வீட்டை பார்த்துக்கோங்க, உங்களை நீங்க பார்த்துக்கோங்க. அங்கால போய்த்துறாதீங்க, பாதுகாப்பு இல்ல. நரி நிக்கி, ஓநாய் நிக்கி, இங்க மான்குட்டி, கவனம். இதத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. சஹாபாக்களை அப்படியே அனுப்பியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஊருக்கும் தௌவா செய்யறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு அனுப்பிச்சாங்க. பொம்பளையல் படையை அனுப்பல, அவங்க வீட்டை இருப்பாங்க. அவர் வெறும்பறைக்கும் வீட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மானத்தோட மரியாதையோட இருப்பாங்க. அப்ப பெண்கள் தௌவா செய்யறது நமக்குள்ள, நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய பிள்ளை வளர்ப்பு, நம்முடைய கணவனுக்கிட்ட என்ன செய்யணும், இதுதான் தௌவா. தௌவா பங்களிப்பு, பெண்களுக்குரிய தௌவா பங்களிப்பு. என்னுடைய மகள் பேசினாங்க. என்ன பேசினாங்க? பிள்ளை எப்படி வளர்க்கணும், கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், ஹராத்துல இருந்து எப்படி வீட்டை பாதுகாக்கணும், அதான் தாவா. அதுதான் பிள்ளைகள் பெண்கள தாவா. வழங்கிட்டா? இப்போ ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்தது, இந்த ஊடகங்கள் என்ன செய்யுதண்டா அவங்களுக்கு தெரியாது. குட்டி கொடுக்குது. குட்டி கொடுக்குறேன்டா என்னன்னு தெரியுமா? இப்போ நீங்க உங்களோட போனை வேண்டி ஒரு இமெயில் திறந்து நீங்க உங்களோட போனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க தானே, ஓபன் பண்ணுவீங்க. அன்னரம் உங்களோட நேம், நீங்க மேலா ஃபீமேலா, பொம்பளையா ஆம்பளையா, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஓன் லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் கொடுத்து தான் நாம ஒரு போனை என்ன செய்யறோம், இந்த ஆண்ட்ராய்ட் போனை வந்து ஸ்டார்ட் பண்றோம். வழங்கிட்டா? ஒரு ஃபேஸ்புக் திறக்கிறண்டாலும் உங்களோட பேரு, பிறந்த ஆண்டு, இதெல்லாம் கொடுக்கும். இந்த போனுக்கு உங்களோட வயசு தெரியும். உங்களோட போனுக்கு உங்களோட வயசு தெரியும், உங்களோட லாங்குவேஜ் தெரியும், நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியும். நீங்க இந்த போன்ல என்னத்தை சர்ச் கூடுதலா பண்றீங்கன்னு போன் தெரியும். இந்த போனுக்கு எல்லாம் தெரியும் உங்களை பற்றி. இந்த போன் மூலமாக நிறைய கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய கொள்ளைகள் நடக்குது. இப்ப 2-3 நாள் அந்த போன்ல ஒரு பேஸ்புக்கை திறந்தா மத்தாக்களுக்கு மந்திரிக்கும் வருது, நீங்க இத்தனாம் ஆண்டு பிறந்தவரா? வழங்கிட்டா? இன்னைக்கு என்ற போன்ல என்ற டேட் கொடுத்தீங்க தானே, எனக்கு 50 வயசு. இந்த போன்ல வருகுது மெசேஜ், நீங்க 50 வயசா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. 1,50,000 ரூபாய் காகிள் ஃபுட் சிட்டியினுடைய ஒரு காட்டு உங்களுக்கு கிடைக்குது, பிரைஸ் கிடைக்குது. அதை நீங்க அவசரமா எடுங்க, இன்றையோட டேட் முடியுது மெசேஜ் வருது. நான் என்ன நடக்குன்னு உள்ளுக்கு கிளிக் பண்ணி போனேன். ரைட், உங்களோட பிறந்த டேட் அடிங்க, உங்களோட பேர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ் அடிங்க. ரைட். இப்போ உங்களோட கார்டு உங்களுக்கு வரப்போகுது, உங்களோட அட்ரஸ் வரப்போகுது. ஷிப்பிங் சார்ஜ் 650 ரூபா போடுங்க. மாவனே 650 ரூபா போட்டா காட்டு வரும். எப்படி? அப்ப அதுக்கு தெரியுது நம்மளோட வயசு. நீங்க 50 வயசா? அப்ப 48 வயசு உள்ளவனுக்கு எப்படி வருமாடா? நீங்க 48 வயசா? உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. விளங்கிட்டா? அப்ப இந்த போன் என்ன செய்தா, நம்ம கூடுதலா இப்ப என்ன வீடியோ பார்க்கும், கூகுள்ல என்ன சர்ச் பண்றோம், அதை வச்சு எதுல நீங்க இன்ட்ரெஸ்ட், நீங்க வீடியோ பாக்குறீங்க, நீங்க படம் பாக்குறீங்க, நீங்க பயான் பாக்குறீங்க, நீங்க ஒரு மெட்டீரியல் ஒன்று தேடுறீங்க, நீங்க ஒரு ஹேண்ட்பேக்கை தேடுறீங்க, நீங்க வச்சுக்கிட்டீங்கடா. நீங்க பாருங்க உங்களோட ஃபேஸ்புக்ல ஒரே அங்க பேக் இருக்கு, இங்க பேக் இருக்கு, நல்ல ஷூ இருக்கு, நீங்க தேடின சாமான் தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த கூகுள் ஒத்து கேக்குது. இதை வச்சு போட்டு ஒன்ல வச்சு விட்டு, நெட்ல வச்சு போட்டு, இந்த நான் செஞ்சு காட்டுவேன், இந்த பள்ளிக்குள்ள கவரேஜ் இல்லை,
ஒரு வேர்டை திரும்ப திரும்ப சொல்லி போட்டு நீங்க Facebook'ை திறந்தா அது பற்றிய விளம்பரம். விளங்கிட்டா? இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நான் சாஃப்ட்வேர் சில சமூக ஊடகங்களை பேர்களை நான் சொல்ல விரும்பல, ஐடியா கொடுத்த மாதிரி பேசிடும். ஒரு சில சமூக ஊடகங்களை நீங்க ஓப்பன் பண்ணினா, இந்த பொடிய மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணினாங்கண்டா அதுக்கு மெசேஜ் வரும், அவங்க இருக்கிற கவரேஜ் பிடிக்கும். இப்ப கெக்கிடாவ சுற்று வட்டத்துல இவர் முஸ்லிம்டா, இன்னொரு முஸ்லிம் புள்ள, அவருக்கு வயசு 18டா, 16ல இருந்து 20 வயசுக்குள்ள ஒரு புள்ள இன்ன பேரு லைன்ல இருக்குது, கண்ட்ராக்ட் பண்ண போறியா? இங்கதான் அந்த சாஃப்ட்வேர்களை டவுன்லோட் பண்ணினா அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யணும், அந்த ஏரியாவில் இவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இவர் ஆம்பளைண்டா பொம்பளை, பொம்பளை என்ற ஆம்பளை லைன்ல இருக்கு மெசேஜ் பண்ண போறியான்னு கொடுக்கும். இதை வச்சுதான் நாம யோசிக்கிறோம், நம்மளோட பிள்ளோட போன் நம்பர் எப்படி எடுத்தா நெட்டு கொடுக்குது, அதுக்கு ஒருத்து கொடுக்குது, அதுக்கு தான் அதை உருவாக்கி வச்சுக்கான். நாசமா போகணும் சனங்க, அதுதானே விரும்புது உலகம். அப்படியே கொடுத்தோம், அவர் ஹாய் நீங்க இன்னாரு தானே, ஆச்சரியம் நீங்க யாரு, நான் உங்களை கண்டிருக்கேன், 4 நாள் படம் காட்டுவேன், இவ படத்துல மயங்கிடுவா, கதை முடிஞ்சு. விளங்கிட்டா? இந்த அளவுக்கு தான் சொல்ற, போன் கொடுக்காதீங்க. இதுக்குத்தான் சொல்றது, போன் கொடுக்காதீங்க. ஐஎம்ஓ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நாம பதியாத நம்பர் எல்லாம் லைன்ல இருக்கட்டு காட்டும். ஐஎம்ஓவை பதிஞ்சோன்னு கரண்ட் வரும், இன்னொரு லைன்ல இருக்கு, இன்னொரு இருக்கு, இன்னொரு இருக்கு, இதை டிலீட் பண்ணு. நம்மோட பேரை எவன் எங்க சேவ் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு லிங்க் ஆகும். அப்ப இது பெரிய ஒரு ஆபத்தானது. இதனால என்ன சிக்கல் வருது என்று பாத்தீங்களா? ஆகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? குடும்பத்துல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற ஆக்களை விட்டு பிரிக்கிறது. இதுல பேரு தொலை தொடர்பு சாதனம். இது செய்யற வேலை சம்பந்தம் இல்லாம ஆக்குறது. தொடர்பு வைக்க வேண்டிய இடத்த தொடர்பை இல்லாம ஆக்குறது, தேவையில்லாத இடத்த தொடர்பை வைக்கிறது. போன் பாவிச்சது பிறகு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கதை குறை, அது 2 இருக்காச்சு. ஏண்டா நோ டைம், ஐ எம் வெரி பிஸி. எல்லாரும் பேரும் பிஸி. உத்தியோகம் செய்யறாரா? இல்ல. கடை வச்சுக்கிறா? இல்ல. வேலைக்கு போறாரா? இல்ல. அப்ப என்ன சொல்ற? பிஸியா. இது பிஸி ஆக்கி பொண்டாட்டியோட காய்ச்சிக்க நேரம் வீட்டை பொண்டாட்டிக்க ரோட்டு சந்தியில் ஒரு கடையாடியை கொந்திக்கிட்டு போன்ல நிக்க, நோண்டிக்கு நிக்கார், பேசிக்கு நிக்கார், சட் பண்ணிக்கு நிக்கார், சா பண்ணிக்கு நிக்கார். அப்ப இந்த போன் வந்து இந்த ஊடகங்கள்ல கையில அள்ளி எடுத்தது பிறகு பேச வேண்டிய இடத்த பேச்சு இல்லை. அதனால குடும்பம் சீர்கொலை. பிள்ளைகளோட, பொண்டாட்டியோட, மாப்பிள்ளையோட, தங்கச்சோட, தாத்தாவோட தொடர்புகள் குறைவு, குடும்பங்களின் இணைப்பு பிரியுது, அதனால பிரச்சனைகள் உருவாகும். இது ஒன்று. அப்ப இந்த விஷயத்துல இதை தள்ளி வச்சுட்டு குடும்பம் நாம சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருக்க பார்க்கணும். ஒன்று. 2வது விஷயம் என்னென்றால், சில மக்களுடைய சிந்தனை இந்த போன்ல உழைக்க தொடங்குற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், லயதி அன்ன அல நாஸி ஸமானுன், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் லா யுபாலில் மர்உ அல் மால, அந்த காலத்தில் அந்த மனிதன் தனக்கிட்ட வரக்கூடிய அந்த சொத்துக்களை, காசு பணத்தை ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சான்னு பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். இந்த காசு எப்படி வருது? நாம சம்பாதிக்கணும், இந்த ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும் தானே. ஆனா ஒரு காலம் பெறும் ஹராம் ஹலால் பார்க்க மாட்டார், காசு வருது இது மட்டும் தான் பார்ப்பார். இப்ப இந்த போன்ல சூது நடந்து நிறைய பேர் கோடிக்கணக்கில் இழந்துட்டாங்க. கேகேடி அப்படி இப்படி என்று சில சாஃப்ட்வேர்கள், அந்த சாஃப்ட்வேர்ல 8000 ரூபா போட்டா 600 ரூபா விழும், 6000 ரூபா போட்டா 800 ரூபா விழும், இப்படி என்று ஆள் பிடிச்சி கொஞ்சம் பேர் உழைச்சி பிடிச்சி அதை கூட கொடுக்க கொள்ள கூட வருமெண்டு சிலர் 50 லட்சம் 60 லட்சம் போட்டு கோடி கணக்கில் அப்படி வரக்கொள்ள இழுத்து மூடி போட்டு போயிட்டான். 150 கோடி போன கிழமை ஒரு சாஃப்ட்வேர் இழுத்து மூடிட்டான். 150 கோடி நம்முடைய மக்களை காசு. இப்படி பல காசுகளை இழந்துட்டாங்க ஹராம் ஹலால் பார்க்காதனால. சரி, இப்ப அதுக்கு மேல இன்னொன்று இருக்குது என்னண்டா, இந்த யூடியூப் சேனல் திறக்கிறேன். யூடியூப் சேனலுக்கு காசு, நான் யூடியூப் சேனல் வச்சுக்க காசு எடுக்கிறது இல்லை.
எனக்கு என்ற யூடியூப் சேனலுக்கு வர வியூஸ்க்கு எனக்கு மாசம் மாசம் லட்சக்கணக்கில் வரும். நான் ஒன் பண்ணினா ஒரு கிளிக் அந்த மோனிடைசேஷனை எனக்கு காசு வரணும் என்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்டா எனக்கு லட்சக்கணக்கில் மாசம் மாசம் வரும். வேண்டாம் அவ்வளவுக்கு வியூஸ் இருக்குது என்ற யூடியூப் சேனல் ஹராம். ஏன்னா அந்த யூடியூப் சேனலுக்கு காசு யாரு கொடுக்குறா தெரியுமா? விளம்பரதாரர்கள். அந்த விளம்பரதாரர்கள் என்னத்தை விளம்பரம் பண்றாங்க? எல்லாத்தையும் பண்டியரைக்கும் விளம்பரம், சாராயமும் விளம்பரம், பொம்பளையும் விளம்பரத்தில் இருக்கு, மியூசிக் இருக்கு. இப்ப நம்ம பயான பாக்குற ஒரு ஆள் அவர போன்ல யூடியூப்ல பயான் போக்கல கீழே ஒரு விளம்பரம் வரும், எழுத்துல வரும், பயானுக்குள்ள வரும். நீங்க பயான் பார்த்துட்டு பேஸ்புக்ல வீடியோ பார்த்துட்டு நின்று ஒரு விளம்பரம் போகும். அது முடியும் வரைக்கும் நீங்க ஒன்றும் செய்யலாம். அது முடிஞ்சது போறதுதான் திரும்ப வீடியோ தொடரும். அதுக்கு அந்த பேஸ்புக் செய்யறாளுக்கு காசு, அந்த யூடியூப் செய்யறாளுக்கு காசு. அந்த விளம்பரம் என்ன? ஹலாலா ஹராமா, என்னத்தை விற்கான், வட்டியா வட்டி இல்லையா ஒன்றும் தெரியா, எல்லா குப்பையும் பேர். இந்த குப்பைகள் கொடுக்கக்கூடிய காசை வேண்டி திண்டு நான் என் பொண்டாட்டி வெளியில சோறு கொடுக்கணுமா? ஒன்றும் தெரியல. காலுக்கு மேல காலை போட்டு வீட்டுக்கு எரிக்கலாம். கிட்டத்தட்ட என்ற யூடியூப் சேனலுக்கு 2 லட்சம் ரூபாய் மாசம் எனக்கு இப்ப வரும். ஒரு 2 லட்சம் ரூபாய் வரும். அவ்வளவுக்கு வியூஸ். இப்ப காசு வருதுன்னா நான் இன்னும் பயான் போடுவேன், இன்னும் ஆக்ரோஷமா பேசுவேன், மக்கள் பார்ப்பாங்க. காசு கொட்டன கொட்டும். நிறைய மௌலைமார்கள் வீடியோ போட்டு யூடியூப் சேனல் செஞ்சு உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு தப்பு, என்ற வீடியோ போட்டே உழைக்காம என்ற யூடியூப் சேனல் என்ற வீடியோ எடுத்து ஹமீத் ஷரையிற வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் பலர் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பகிரங்கமா சொல்றேன், என்ற வீடியோ வச்சு நீங்க இந்த ஹராத்தை தின்றாதீங்க. ஹராம். இந்த விளம்பரத்தில் கிடைக்கிற காசு எப்படி ஹலாலா? சரி, இது வீடியோ பயான் போட்டு எடுக்கிறதே தப்பு. இன்னைக்கு என்ன செய்யறாங்கண்டா, சும்மா சிம்பிள் அவுட்டுக்கு இருந்து உழைக்கிறதுக்கு யூடியூப் சேனல் ஒன்றை ஸ்டார்ட் பண்ற. ஆறு பொண்டாட்டி புருஷன் வெக்கம் இல்லையா? பொண்டாட்டி புருஷனும் பெஸ்டுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி என்று அவ போட்டு கொஞ்சம் வீப்ஸை கூட்டி டக்கண்டு 1 லட்சம் ஆக்கி போட்டு காசு வர தொடங்கிடும். மறாவு 2 வரும். பிள்ளை வகுத்துல நாங்க இன்றைக்கு வியோஜியை பார்க்க போறோம் ஒரு வீடியோ. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நம்மள முஸ்லிம் ஆக்கள் மத்தாக்கள் இருக்குது. சமைச்சு காட்டி கொஞ்சம் பேர் சும்மா வீட்டை பொண்டாட்டி புருஷன் பகடி பண்ணி பொண்டாட்டி கிட்டுற அகப்பையோட வார இவர நக்கல் அடிக்கிற அவ கேவலப்படுற புருஷனை பொண்டாட்டி கேவலப்படுத்துற, புருஷன் பொண்டாட்டியை கேவலப்படுத்துற. இந்த 2 பேரும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சில மோசமான பேச்சுக்கள் டபுள் மீனிங்ல பேசுற, புள்ள அதை விளக்குறத மாதிரி காட்டுறது, புள்ளோட வாழ்க்கையை நாசமாக்கி இவங்களை அம்பலமாக்கி ஆகுமா? அந்த பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த தாய் தகப்பன் எப்படி பக்குவமா வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க. அவன் அவளை வச்சு உழைச்சுக்கிட்டு இவனோட வாழலாமா? இன்னொருத்தன் இருக்கான் இந்தியாவில், அவன் பாம்பு திம்பான், நட்டுவக்காளி திம்பான், பூச்சி திம்பான், எல்லாத்தையும் அவன் துண்டு காட்டு இஸ்லாத்தை நக்கல் அடிக்கிறேன். அவன் கல்யாணத்துக்கு தங்க நகையை போட்டுட்டோ இதை கொஞ்சம் பேர் ஹராம் பாங்க. என்ன ஹராம்? ஹராம் என்ன? இஸ்லாத்துல பேர்ல இருந்துகிட்டு பொண்டாட்டியை பொருத்தா போட வச்சுக்கிட்டு கேவலப்படும். அதே பேர்ல இங்கேயும் கிடக்குதுகள் ஜனங்கள். புருஷனும் பொண்டாட்டியும் புள்ள போடுற வாட்டுக்கு போறது, மூசி அடிக்கிறது, நாங்க ஸ்கேன் பண்றதும், இன்னைக்கு பவா கிடைச்சிட்டு காட்டுறதும் வெக்கம் இல்லையா அவங்களுக்கு? இது என்ன காசு உழைக்கிற வழி? புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துக்கிற வீடியோ போடுற, ஷார்ட் வீடியோக்கள் போடுற, யூடியூப் செய்யற, பேஸ்புக் செய்யற, அதுலயும் மோனிடைசேஷன் இதுலயும் மோனிடைசேஷன், 2லயும் காசு. ஒன்றுமில்ல. வீடியோக்களை ஒளிம்பி என்னத்தை கதைக்கிறேன் யோசிக்கிற, சில சேனல்களை ஜோக்குகளை பிடிக்கிற, இங்கிலீஷ்ல உள்ளத்தை எடுக்கிற, அதை தமிழ்ல காப்பி பண்ற, ஜோக் அடிக்கிற, அந்த வீடியோ போடுற, அதை மக்கள் பார்க்குற, இவங்களுக்கு மாசம் லட்சக்கணக்கில் வரும். இப்ப சும்மா வர காசு தானே. இப்ப அதை என்ன செய்வாங்கடா, 2 பேரும் சிங்கப்பூருக்கு நாங்க போறோம், பிளைட்ல போறோம் ஒரு வீடியோ போடுவாங்க. சிங்கப்பூருக்கு போவாங்க. ஏது காசு? யூடியூப் சேனல்ல வர காசு. மாசம் 2-3 லட்சம் கிடைச்ச சிங்கப்பூருக்கு போறாங்க. 10 லட்சம் கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும். கூடினா அப்ப இந்த காசு ஹலாலா ஹராமா?
என்ன என்ன காசு இது உனக்கு? எப்படி இந்த காசு வருது? எந்த சாராய விளம்பர காசு உனக்கு வருது? உன்னை பொண்டாட்டியை காட்டி நீ உழைக்க, மானத்தை கொடுத்து உழைக்க, இஸ்லாத்தை கொச்சப்படுத்தி உழைக்காய். எப்படி இந்த காசு உனக்கு ஹராமாகும், ஹலாலாகும்? அப்ப இந்த சமூக ஊடகங்களை வச்சு கொஞ்சம் பேர் இப்படி தொழில் செய்யுது. மார்க்கத்தை வித்து, பொண்டாட்டியை வித்து, பிள்ளைகளை வித்து, ரோஷத்தை இழந்து, கல்வி இழந்து, அதுல இந்த இந்தியாவுல ஓவர் கூத்து, இந்த குழந்தை பிள்ளைகளை நடிக்க வச்சு, பாட்டு பாட வச்சு, இந்த சின்ன பிள்ளைகளை பெரிய ஆக்ட் பண்ண வச்சு, அந்த பிள்ளைகளை பிஞ்சி மனசுல கேவலத்தை உண்டாக்கி, அதுல பெரிய பாராட்டுக்கள் கொடுத்து, பெரிய பெரிய சேனல்களை அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தோன்னே இவங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிரும். டிவியில வந்த நாங்க குடும்பத்தோட தானே. நம்முடைய மென்டாலிட்டி அப்படித்தானே. ரேடியோவில் பாட்டு கேட்கிற இனத்துக்கு என்ற பேர் ரேடியோவில் வரணும். ஆருக்காக பாட்டு கேட்கணும்னு, எங்கட நானாவுக்காக, எங்கட தாத்தாவுக்காக, மௌத்தா போன எங்கட வாப்பாக்காக கபரு கைமுறை பாவத்தை அனுப்பு அங்கால எல்லார பேரை ரேடியோவில் சொன்னா போதும். அந்த காலம் ரேடியோ. இப்ப நெட்ல வருது, பேஸ்புக்ல வருது, உங்களோட வீடியோ நாங்க பார்த்தேன்னு சொன்னா அங்க அப்படித்தான். இது ஒரு சேனல், இது ஒரு சம்பாத்தியம், கேவலம். இப்படி ஒரு கூட்டம் இந்த சமூக ஊடகங்களை வச்சு பகிர்வு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படித்தான் நாம மறுமையில அல்லாஹ் கிட்ட கேள்வி எனக்கு பதில் சொல்றேன்னு தெரியாது. இது ஒரு கூட்டம் இப்படி போகுது. இதே சமூக ஊடகங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பயான் போடுறோம், நான் யூடியூப் சேனல் செய்யறேன், பயான் போட்டுட்டு காசு எடுக்கிறது இல்ல, விளம்பரம் எடுக்கிறது இல்ல, பயான போட்டுக்கிட்டு இருக்கோம். அது 4 பேருக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு 10 ரூபா தேவைப்படுது. சூரிய கிரகண்டம் எங்காங்க, சூரிய கிரகணத்துக்கு புள்ள தாச்சி மீன் அறுக்கப்படாதாமங்க, அங்க கணத்தை மூடணுமாமங்க, அங்க என்னண்டு பாப்போமே. சூரிய கிரகணம் அடிச்சா யூடியூப் சேனல்ல பயம் பெரும் கேட்டா அதை பற்றிய வழக்கம் இல்லை. அப்ப நாங்க ஒரு சப்ஜெக்டை பேசி, ஒரு சட்டத்தை பேசி, ஒரு தொழுகை முறையை பேசி, ஒரு மூட நம்பிக்கையை பேசி, ஒரு ஹராம் ஹலால பேசி நாங்க யூடியூப் சேனல்ல போறோம். என்ன பேசுறது, என்ன வீடியோ எடுக்கிறாங்க, இதை லைவா போட்டுருவாங்க, ஒரு வீடியோ கிடைக்கும். அப்ப இது ஒரு ஆளுக்கு பிரயோசனமா இருக்கு. அப்ப இதுகளை பண்ணா, இதுகளை பார்த்தா அது நமக்கு பிரயோசனமா இருக்கு. இந்த போன்ல குர்ஆன் இருக்குது, இந்த போன்ல குர்ஆன் இருக்குது, குர்ஆன் ஓதலாம். அத என்ன மொழியில நீங்க மொழிபெயர்த்து பார்க்கணும், அதை பார்க்கலாம், எடுக்கலாம். அதுல சில இதுகள் இருக்கு. ஷியாக்கள் சில விஷயங்களை போட்டிருப்பாங்க, குர்ஆனை குழப்பி வேறாக்கள் போட்டிருப்பாங்க. அது உடனடியாக என்ன செய்யப்படும், இன்டர்நெட்லயே எச்சரிக்கை விடப்படும். முஸ்லீம்கள் கவனமா இருக்காங்க, அல்லாஹ்வோட குர்ஆன் நெஞ்சு ஒருத்தரும் பொய்ப்பிக்க இயலாது. ஆனா நீங்க என்ன செய்யணும், உத்தியோகபூர்வமான சில இதுகள் இருக்கும். கூடுதலாக நம்முடைய போன்ல இருக்கக்கூடிய ஆப்பிள் ஸ்டோர்லயே வரக்கூடியது, ஆப்பிள்ல வரக்கூடியதுகள் எல்லாம் அதே அநேகமாக சரியானதாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ற. புகாரி இருக்குது, அதை தமிழ்ல பார்க்கணுமா, ரஹீகுல் மக்தூம் தமிழ்ல பார்க்கணுமா, வரலாறுகள், தஃப்சீர்கள், ஹதீஸ் கிரந்தங்கள், தனித்தனி பத்துவாக்கள், பயானுகள், பிடிஎஃபா வேணுமா, வீடியோவா வேணுமா, ஆடியோவா வேணுமா இருக்குது. நல்லது செய்யலாம். 4 நல்ல சிந்தனைகளை நீங்க போட்டு விட்டுறலாம். ஒரு ஹதீஸை போட்டுற, ஒரு குர்ஆன் வசனத்தை போடுற, சமூகத்திலே ஒரு பிழையை சுட்டி காட்டி விடுற, ஒரு நல்ல விஷயத்தை ஞாபகப்படுத்தி விடுறது. இப்படி நாங்க பயன்படுத்திட்டோம்டா இந்த சமூக ஊடகங்களை நல்லதுக்கு நாங்க பயன்படுத்துறோம். ஒரு மரண ஜனாசா அறிவித்தலுக்கு ஒரு குரூப்பை வச்சு, ஜனாசா இத்தனை மணி தொழுகை நடைபெறும், தொழுகையில கலந்தவருக்கு அதுவா செய்யுங்க, ஒரு ஜனாசா குரூப் செய்யறாங்க. நல்ல விஷயம். ஒரு ஆளுக்கு பாதிப்பு, ஒரு நோய், அவருக்கு கிட்னி பிரச்சனை, இவருக்கு இப்படி ஆபரேஷன் பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்படுறா, அவ ஒரு விதவியா இருக்கா, உங்களுக்கு அன்பளிப்புகள் செய்யலாமண்டா, இந்த ஊர்ல இந்த மௌலையை சந்திங்க, இல்லாட்டி இந்த தலைவர் இந்த பள்ளியை சந்திங்க, அங்க போய் உங்களோட அன்பளிப்புகளை கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒருத்தர் வழிகாட்டி விடுறார். அதனால ஒரு ஏழோட வயிறு நிரம்புது, அந்த நன்மை கிடைக்கும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனா, யார் ஒரு நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டி விடுறாரோ அவருக்கு அந்த நன்மை எல்லாம் கிடைக்கும். அப்படியான நல்ல விஷயங்கள், மார்க்க விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல உபதேசங்கள், இதுகளை நாம ஷேர் பண்ணிட்டோம்டா இதே சமூக ஊடகங்கள் நம்ம போன் பாவிச்சதுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும். தேவையில்லாத விஷயங்களை நாங்க போறது, ஆபாசத்தை போறது, நாம அந்த ஆபாச வீடியோ போட்டால் திருந்தும். ஆனா அதை ஷேர் பண்ணி நமக்கு அந்த பாவம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம்.
அதுலயும் நம்ம ஆட்கள் தெரியாத ஒரு விஷயம் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னண்டா, ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்துட்டா, அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு நடிகை இஸ்லாத்துக்கு வந்திருக்கா என்று போட்டா அது ஒரு எடுத்துக்காட்டு. அவள் திறந்து போட்டு நடிச்சவள், அறகுறையா உடுத்தவள், இஸ்லாத்துக்கு வந்து பர்தா போட்டுக்கிட்டு நான் முஸ்லிம் ஆயிட்டேன் என்று வந்து நிக்கிறாள். இவ என்ன செய்யறா, பிஃபோர் இஸ்லாம் ஆஃப்டர் இஸ்லாம் என்று ரெண்டு போட்டவை போட்டு முதல் இப்படி திறந்துக்கு இருந்தவ இப்ப வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். நீ சும்மா இருந்தோண்ட தங்கச்ச திறந்து காட்டி விட்டா. இப்ப அவளே திறந்தவள் மூடிக்கிட்டு வந்தேன், அது விளங்குது இல்லையா? அவளே திறந்தவள் மூடிக்கிட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன், தவறு செஞ்சிட்டேன் அவளே மூடிட்டாள். இவன் திறந்து காட்டுறான் பிஃபோர் இஸ்லாம். பிஃபோர் இஸ்லாம். உண்ட தங்கச்சி இப்படி இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நீ போடுவியா? என் தங்கச்சி முதல் இப்படி இருந்தா நாய்க்கு திறந்துக்கிட்டு, இப்ப இப்படி இருக்கா, நீ போடுவியா? இல்ல இல்ல. அப்ப ஊராளுக்கு போடலாமா? இந்த டான்ஸ் பண்றவங்க, நடிகைகள், என்ன ஒப்பிசை பாடகர்கள், மேற்கத்தைய பெண்கள், சில டாக்டர்ஸ் மாதிரி அப்படி இப்படி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. இது போறதுல உங்களுக்கு ஒரு பெருமை. போறதா இருந்தா முதல் இருக்கிறத நீ போடாத, அவளே அதை விட்டு போட்டு மூடிக்கிட்டு வந்திருக்காள். நீ பிஃபோர் இஸ்லாம் ஆஃப்டர் இஸ்லாம் என்று போறது ஆகப்பெரிய மோசமான விஷயம். இப்ப போடு, மாஷா அல்லாஹ். இந்த புள்ள முதல் அப்படி இருந்த புள்ள இப்ப இப்படி வந்திருக்குது பாருங்க, எப்படி ஃபர்தா போட்டுட்டு லட்சணமா அழகா இருக்கு. இப்ப இருக்கிறதையாலும் போடு, பழச ஏன் போறாய்? நம்மள அறியாமலே சில தவறுகளை செய்யறமே. அப்படி நாங்க என்ன செய்யக்கூடாது, தவறுகளை நாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்ப இந்த ஊடகங்களை, இந்த சமூக வலைத்தளங்களை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது, வீட்டுல குர்ஆன் போடுறது, பிள்ளைகளுக்கு குர்ஆனை கேட்கறதுக்கு போறது, ஒரு ஹதீஸை கேட்கறது, ஒரு 4 நல்ல விஷயத்தை பண்றது, இதுக்காக வேண்டி நாம இந்த சமூக வலைத்தளங்களை நாங்க பயன்படுத்திட்டோம்டா அது நல்ல காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டுல ஒரு இரவைக்கு குர்ஆன் ஓதப்படுமாக இருந்தால் 3 நாளைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். அதுல சூரத்துல் பக்கராண்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சூரத்துல் பக்கராவினுடைய 10 வசனம் என்று வருது. அப்ப நமக்கு ஓத இல்லாட்டியும் சூரத்துல் பக்கராவை அப்படி போட்டு விடுற, கேட்டுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம், அப்ப நம்முடைய வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. பரிசாரிக்கிட்டு ஓட தேவை. வீட்டுல சூரத்துல் பக்கராவை இரவைக்கு போட்டா அதுவே என்ன செய்யும், போதுமான. நம்மட பிள்ளைகளுக்கு அது காதுல கேட்க கேட்க அந்த பிள்ளைகளுக்கு அது என்ன செய்யும், ஒரு மார்க்கத்துல ஒரு பிடிப்பை கொண்டு, ஒரு பயான் நிகழ்ச்சிகளை கேட்கறது, ஒரு 4 நல்ல விஷயத்தை பாக்குறது, தொழுக முறை, அது இது நிறைய. அந்த மௌலிமார்க்கெல்லாம் கால் பண்ணி நீங்க ஒன்னும் கேட்க தேவையில்ல, எல்லாம் நெட்ல இருக்கு, நீங்க ஓப்பன் பண்ண அது தரும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் நமக்கு தேவையில்லை. நல்லதென்ற பேர்ல தான் ஷைத்தான் நம்மள சில மோசமான விஷயங்களுக்கு தள்ளி விட்டுருவான். அந்த அடிப்படையில போகாம இந்த சமூக ஊடகங்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது, நம்முடைய வருமானத்தை ஹராமாக்க கூடாது, நம்முடைய நாகரீகத்தை மாற்றக்கூடாது. எப்பவுமே முஸ்லிம்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம் கலாச்சாரமாகத்தான் இருக்கணும். இன்னும் எத்தனை ஆண்டுகள் போனாலும், இன்னும் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் இஸ்லாம் மாறாது. இஸ்லாத்தை மாற்ற நினைக்காதீங்க. முஸ்லிமாகத்தான் இருக்கணும், சட்டமா தான் இருக்கணும். நம்முடைய ஹிஜாபுடைய வாழ்க்கை ஹிஜாபுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும். தொழுகை முறையாகத்தான் இருக்கும். இஸ்லாத்தை படிப்பதற்கு இதை பயன்படுத்துவோமே தவிர இதை வச்சு இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க கூடாது. நம்முடைய சம்பாத்தியங்கள் ஹலாலாக இருக்கணுமே தவிர இதுகளை வச்சு நம்ம ஹராமாக சம்பாதிக்க கூடாது. நல்ல விஷயங்களுக்கு இந்த ஊடகங்களை பயன்படுத்துவோம். நாமளும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய குழந்தைகளை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் மார்க்கத்தோடு நாம் சேர்த்துக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். பெண்களாகிய நீங்க ரொம்ப பெரிய பொறுப்புதாரிகள். ஒரு பிள்ளை பேசுற மொழிக்கு கூட தகப்பன் மொழி என்று சொல்றது இல்ல, தாய்மொழி என்று தான் சொல்றேன். ஏனென்றா தாய் வழிதான் அந்த பிள்ளை, உம்மாவை பார்த்து தான் பிள்ளை. பழையாக்கள் சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நாங்க ஒவ்வொருத்தரும் வழிகாட்டியா இருந்து நம்முடைய குடும்பத்தை சரிப்படுத்தணும். மாப்பிள்ளை வெளியில போவார், உழைப்பார், வருவார், பிள்ளைகள் நம்மளோட இருக்கிறது. நாங்க பிள்ளைகளுக்கிட்ட வாப்பாட கண்ணியத்தை விட்டு கொடுக்க கூடாது. சிலாக்கள் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு புருஷனார பிள்ளையா கதைச்சா வாப்பா உள்ள பிள்ளைக்கு மதிப்பு வராது. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யற, வாரார் உங்க வாப்பா, வாரார் உங்க வாப்பா செஞ்ச அநியாயங்கள் தெரியுமா?
என்று சொல்றேன். அதை ஏன் பிள்ளைகிட்ட சொல்றாய்? பிள்ளைக்கு பாப்பா அவ்வளோ ஒரு மரியாதை இல்லாம போகும். அதே மாதிரி தான் சில ஆம்பளைகளும் பிள்ளைகளுக்கிட்ட உமாவை பத்தி கிறுக்கி வாராள் பண்டி எப்பயும் இப்படிதாங்க பலவல் சனியன் சொன்னா உமா உள்ள பிள்ளைக்கு மதிப்பு வருமா? வராது. அப்ப குடும்பத்துல கணவனை மதிச்சு வார்த்தைகள் பேசுங்க. உங்களோட பிரச்சனை உங்களோட இருக்கட்டும், பிள்ளைகளுக்கிட்ட வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கிட்ட ஆண்களும் தாயை பற்றி பிழையான வரிகள் சொல்லக்கூடாது. நம்மளோட குடும்ப கௌரவத்தை நாம தான் பாதுகாக்கணும். எனக்கு முன்ன நடந்த பயான்ல மௌலவியா சொன்னாங்க, என்ன இப்ராஹிம் நபி தன் மருமகளுக்கிட்ட வந்து என்ன விசாரிக்கிறாங்க, அம்மா வாழ்க்கை எப்படிமா போகுதுன்னு கேட்டாங்க. என்ன கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை, என்ன கஷ்டமா இருக்கு, செட்டியான வறுமையா இருக்கு, செட்டியான பிரச்சனையா இருக்குன்னு இந்த பொண்டாட்டிய விட சொல்லிட்டாங்க. குடும்ப கஷ்டத்தை வெளியில சொல்லக்கூடாது, அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு அமைதியா இருக்கணும். அதான் ஒரு குடும்ப பெண். அப்ப குடும்பத்துக்கு மாமியா சரியில்லை அமெரிக்கா, அதை 4 பேர்கிட்ட சொல்லப்படா. புருஷன் உம்மா கொஞ்சம் பாய், அதை 4 பேர்கிட்ட நீ சொல்லாத. உண்ட மாமி, உனக்கு இன்னொரு தாய். உங்க உமா பத்தி நீ ரோட்ல கேப்பியா? இல்ல இல்ல என்னண்டாலும் மறைப்பாயே, அது ஒன்றும் இல்ல, அவ சும்மா அது காய்ச்சல், அதுக்கு கதைச்ச வந்து சமாளிக்காதானே. அப்ப மாமியாவையும் சமாளி. மாமியாவை பத்தி உங்களோட உம்மா நாய் குலைக்கிற மாதிரி குலைச்சு போட்டு போறான் புருஷன்கிட்ட சொன்னா, அவன் இப்ப நாய்க்குட்டி தானே, நாயிர பிள்ளை, அவன் கடிச்சு கோதறி போட்டு போவான். அப்ப தயவு செஞ்சு குடும்பத்துல இந்த போன் வந்து சீரழியும் கூடாது. குடும்பத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கிட்டையும் குடும்பத்தில மானத்தை வாங்கிடக்கூடாது. கௌரவமாக இருந்து மார்க்கத்தோட இருந்து ஒவ்வொரு வீட்டு சூழலும் இஸ்லாமிய சூழலாக மாற வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள்ள முசல்லா இருக்கணும், முசல்லா போற இடம் இருக்கும். நம்முடைய வீட்டுக்கு வர விருந்தாளிகள் தொழுகையாளிகளாக இல்லாட்டி சாதுயம் ரொம்ப நுணுக்கமா தொலை வைக்க பார்க்கணும். தொழுக நேரம் தொழணும் இல்ல, அங்க தொழுங்கன்னு சொல்லிடணும். அப்ப தொழாத விழுந்தொழுவாள், அதான் தாவா. சோ இப்படியான ஒரு நல்ல இஸ்லாமிய சூழலை நாம உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.